சாரும். பிறகு நமது தூத்துக்குடிக்கும் இப்பொழுதுள்ள கூடங்குளத்தை உள்ள அணு உலையை எதிர்த்து நடத்திய போராட்டத்திலும் கூட அவர் பங்கு பெற்றிருந்தார். தமிழ்நாட்டிற்கும் அவர் வருகை புரிந்திருந்தார். தமிழக அரசியலை நம்மை விட அதிகமாக கரைத்து குடித்தவராகவும் உள்ளார். மிகவும் எளிமையானவர், மிகவும் நசுக்கப்பட்ட மக்களுக்காக இன்றளவும் போராடி வருகிறார். பெரியாரை பற்றி நம்மை விட மிக அதிகமாக பயின்றவர். இப்பொழுது நான் இந்த அரங்கத்திலே உங்கள் முன்பாக உரையாற்றுவதற்கு முன்பாக தற்போதுள்ள பாரத மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் அவர்களை பற்றியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பற்றியோ இப்படியாவது பேசுவார்கள் என்று யோசித்த நேரத்தில் they are the traitors of the nation, they should have been convicted, they should have been behind the bars என்பதை மிக தெளிவாக தனக்கே உரிய பாணியில் மிக தைரியத்துடன் கூறினார். கார்கரையை கொன்றது யார் என்ற புத்தகத்தை வாசித்து பாருங்கள், துல்சிராம் பட்டேல் வழக்கை வாசித்து பாருங்கள், ஜாகிர் ஷேக் அவருடைய வழக்கை பற்றி படித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு புரியும் இந்த தேசம் எங்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக மிக ரத்தின சுருக்கமாக அவர்கள் கூறினார்கள். இவருடைய சொற்பொழிவுதான் மிகவும் ஹைலைட்டாக இருக்கின்றது. அந்த மாநிலத்தில் இருந்து நடத்தக்கூடிய அநியாயங்களை நேரில் கண்ணுற்றவர், குஜராத் கலவரத்தை கண்ணுற்றவர். அந்த குஜராத் கலவரத்திலே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இருவர் என்பதை மிக தெளிவாக கூடியமைக்கு இந்த அரங்கத்தின் சார்பாக, ஏஎல்சி சார்பாக, தமிழக வழக்கறிஞர்கள் அனைவரின் சார்பாக, உங்கள் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you so much, sir. Isn't it truly inspiring today? Yes. Yes or no? இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. Yes. Because we are so blessed today to be one of the legends over here, and thank you so much, sir, Xavier sir, for presenting in a very right way and in a more precise way. We came to know a very truly inspiring story behind Kausal Patel sir. And now, before the pre-note wind up for the lunch, I would like to call Mr. Jahangir Badshah sir, our President of AIC, to present the pre-note session. Yes, please, sir. Huge round of applause. Yes, it's going to be lunch. Be happy. Yes, one more. Yes, yes, please, sir. இந்த இனிய வேளையில் நம் அனைவருக்கும் சாந்தியும் சமானத்தையும் இறைவன் வல்லேரன் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லோருமே கொதித்து போய் இருக்கின்றீர்கள். இதற்கிடையில் என் உரை தேவையா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் மரபு கருதி நான் இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன். எனவே எனது உரையை ஒரு நொடிகளில் முடித்துவிட்டு உங்களுக்கு மதிய உணவிற்கு அனுப்ப நான் தயாராக இருக்கின்றேன். இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மேடையில் நமக்காக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்ட வல்லுநர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மனித உரிமை போராளிகள் அனைவருக்கும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வெகு தொலை தூரத்திலிருந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த சந்தோஷத்தை உங்களால் பகிர்ந்து கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரை இங்கு உரையாற்றியவர்களின் உரையை மட்டும் சொல்வதாக எனக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே நான் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாது சொல்லியிருக்கின்றேன். இங்கு நமது பார் கவுன்சில் உறுப்பினர் அன்பின் சோர் வேல்முருகன் அவர்கள் நம்மளுக்கு ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலிமையாக வலியுறுத்தினார். ஏனெனில் இந்த தேசத்தை பாதுகாக்க
நாம் முற்பட வேண்டும். என இன்றைய காலகட்டத்தில் நாம் நமது வேலையை மட்டும் பார்த்து கொள்வோம் என்று அடுத்தவரை பற்றி நாம் சிந்திக்காத ஒரு சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் அடுக்குமாறி குடியிருப்புகளில் கூட அடுத்த விட்டு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொடுமையான நிகழ்வுகள் முடிவர வேண்டும். நாம் இந்த தேசத்தை பாதுகாக்க உறுதி எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறி அமர்ந்திருக்கின்றார். மேலும் ஹிட்லரின் அம்சத்தை இன்றைய ஆட்சியில் கொண்டுள்ளார் என்று தைரியமாக மனம் திறந்து கூறியுள்ளவருக்கு எனது சார்பு உங்கள் சார்பாகவும் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சரிதீன் அவர்கள் அமைப்பின் நோக்கங்களையும் இதற்கு அமைக்கப்பட்டது, எப்பொழுது டெல்லியில் அமைக்கப்பட்டது, என்ன செய்ய வேண்டும், நாம் அனைவரும் குரல் கொடுத்தால்தான் இந்த தேசத்தை திருப்பி பார்க்க செய்ய முடியும். நாம் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இந்த தேசத்தை நாம் திருப்பி பார்க்க வைக்க முடியாது என்று கூறி சென்றுள்ளார்கள். அடுத்து நம்முடைய அன்பின் சகோதரர் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தின் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் தமிழ்நாடு செயலாளர் ராஜா மோகன் அவர்கள் நோக்கம் பற்றியும் நீதித்துறை வழக்கறிஞர் கேள்வி கேட்காவிட்டால் நீதித்துறையே தன் சுதந்திரத்தை எழுந்துவிடும் என்று இங்கே ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் நீதித்துறையை கேள்வி கேட்க வேண்டும். அவ்வாறு கேள்வி கேட்கவில்லை என்றால் நீதித்துறையின் மேல் நமது மக்கள் நம்பிக்கை இழந்தவர்கள் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அடுத்து பேசிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் வலிமையான வழக்கறிஞர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் இந்நாள் மதுரை சென்னை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியின் பார் கவுன்சில் உறுப்பினர் சௌர விடுதலை அவர்கள் இந்த மக்களுக்கு நாம் தான் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், ஆதி காலத்திலேயே சுதந்திரம் வாங்குவதற்காக பாடுபட்டது வழக்கறிஞர் கூட்டம் மட்டும்தான் என்று முத்தாய்ப்பாக கூறி கடைசியில் குப்த பேரரசில் இருந்து மௌரிய பேரரசில் இருந்து திராவிடியன் மாடல் ஆட்சி வரைக்கும் அழகா உங்களுக்கு நிறுவலை தொகுத்து வழங்கினார். அவருக்கு உங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக கோயமுத்தூர் பகுதியில் புலியாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தனது வாத திறமையால் வழக்குகளை வென்றடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு கணமும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அனைவராலும் பாப்பா மோகன் அழைக்கப்படக் கொண்டிருக்கின்ற நமது பவானி மோகன் அவர்கள் நம் அனைவரையும் வடிவேல் வாழி சொல்லி போனால் குசிப்பி விட்டு விட்டான்னு சொல்ல வேண்டும். ஏனெனில் அவருடைய ஒவ்வொரு பேச்சும் ஈட்டியாய் குத்தியிருக்கின்றன. மோடி அமித்ஷாவையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று கூறக்கூடிய தைரியம், கவர்னர் ரவியை தமிழ்நாட்டை விட்டு போக சொல்லுகிற தைரியம் யாருக்குமே கிடையாது. இருந்தாலும் அன்பின் சகோதரர் பாப்பா மோகன் அவர்கள் அதை தெல்ல தெளிவாக இந்த மேடையை பயன்படுத்தி இந்த மேடையின் மூலம் நான் அறிவிப்பு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கார் என்றால் அவருடைய மன வருத்தத்தையும் மன ஓட்டத்தையும் மன வலிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த தீண்டாமை தீயில் கருகி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அம்பேத்கரும் பெரியாரும் என்ன செய்தார்கள் எவ்வாறு செய்தார்கள் என்று சொல்லும்போது பல்கிஸ் பானு வழக்கு வரைக்கும் தனது உள்ள குமுறலை
ஒட்டி அமர்ந்திருக்கின்றார். அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம் அன்பு சோதரர் சிம்ராஜ் அவர்கள் உங்கள் முன்பாக உறுதிமொழி எடுத்தார்கள். அவர்களுக்கு நம் இயக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றிருக்கக்கூடிய நீதி அரசர்கள் அன்பு சோர பாப்பா மோகன் வாரத்தில் சொன்ன நீதி நாயகர்கள் எல்லாம் கவர்னர் போஸ்டுக்காகவும் எம்பி போஸ்டிற்காகவும் தீர்ப்புகளை எழுதி கொண்டிருக்கிற காலத்தில் நமது கண்முன்னே ஒரு நீதி தேவன் வாழ்கிறான் என்றால் அவர்கள் நமது மேதகை கோட்சே பட்டேல் அவர்கள்தான். அவர்கள் மனித உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக, என்ற நீதிக்காக, என்ற கொள்கைக்காக அவர்கள் பிரிமிச்சூர் ரிட்டையர்மெண்ட் வாங்கி வந்திருக்கிறார்கள் என்றால் நாம் அதை சாமானியம் எண்ணிவிட முடியாது. அந்த மாதிரி தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனமெல்லாம் 1000 ஒருவருக்கு தான் வரும். எனவே அவரை நான் உங்கள் சார்பாக 1000 ஒருவன் என்று அழைக்க விரும்புகின்றேன். கடைசியாக நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுத்து சென்றார். உங்களுக்கு மட்டும் பெரியார் சொந்தம் அல்ல, ஏன் இந்தியாவுக்கு பெரியார் சொந்தம் என்று அழகாக வர்ணித்து விட்டு சென்றிருக்கின்றார். அவருக்கும் உங்கள் சார்பாக இந்த மர்மமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சார்பாக 1-2 நிமிடம் மட்டும் பேசி அமைகின்றேன். இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் உற்சாகத்தோடு இங்கு பங்கு கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் வழக்கறிஞர் தொழில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு வழக்கறிஞர் தொழில் செய்தால்தான் வருமானம் கிடைக்கும். அதை வைத்துத்தான் நீங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற காலகட்டம் இருந்த போதிலும் நீங்கள் இது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்களுக்கு. இது நீதிக்காக நீங்க போராடுறீங்க, ஒரு தீண்டாமைக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறீங்க. இதற்கெல்லாம் உங்களுக்கு இங்க அக்கௌண்ட் எதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு யாரும் இங்க காசு கொடுக்க போறதில்லை. இந்த அவரை அந்த வக்கீல் சும்மா இதை அழிஞ்சிட்டு இருப்பாரு, ஆனாலும் கேஸ் இல்லாம இவங்களுக்கு மட்டும் பாதிக்கப்பட்ட வாதாடிக்கிட்டு இருப்பாரு, நமக்களை தோது போடான்னு சொல்லக்கூடிய 1000 வக்கீல் இங்கு இருக்கின்றார்கள். யாருமே ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு முன் வருகிறார் என்று சொன்னால் அது மிகவும் ஏற்றுமுறை செயலாகத்தான் இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் இங்கு உங்களுக்கு கூலி கிடைக்காவிட்டால் கூட மறுமையில் உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்று கூறி வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. Thank you so much, sir, for the thoughtful session. இப்போ நான் பேசுவா எல்லாருக்கும் பசிக்குதா? பதில் சொல்லுங்க. பேசவா? பசிக்குதா? பேசவா பசிக்குதா? பேசவா? பரவாயில்ல. Thank you so much. இதுக்காக நான் உங்களை சாப்பிடுறதுக்காக அலோவ் பண்றேன். Thank you so much, all learner councils over here. It's an immense pleasure seeing you with all smiling faces now because it's lunch time. Yes? இதுக்கு நிறைய எஸ் சொல்லாமே. Yes. Ladies and gentlemen, requesting you to help yourself to have your lunch in our dining hall, and I'm requesting you to assemble here over 2:30 p.m. Adhikapro, we have more few legendary speakers like Kaushal sir, எல்லாம் பேசினா மாதிரி பாலன் சார் இருக்காங்க, அபிக்ஷா சார் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு வந்து டைமே இல்லை, அவங்களுக்கும் டைம் இல்லை இல்லைங்களா? So we have a honorary legendary speaker here after the lunch session. So please help yourself and be present here over 2:30 p.m. for the remaining session. It will be till 4 o'clock only. So please, I'm requesting you to come back with the same crowd. Can I get a yes for this? Party, எவ்வளோ happy எல்லாருக்கும்? Yes, thank you so much, ladies and gentlemen. Over to the lounge. Thank you so much. Thank you, honorary. Thank you, sir.
We are having a small press meet over here, requesting all the local councils to have your lunch in the dining hall just behind our hall, conference hall. Please help yourself. Thank you, ma'am. Thank you so much. One more time. Yes. Thank you. Yes. Yes, please take over, ma'am. ஆல் இந்தியா லாயர்ஸ் கவுன்சிலோட ரெசல்யூஷன் நம்பர் 1, உச்ச நீதிமன்றம் சென்றுதான் சில வழக்குகள் நீதியை பெற இயலும் என்ற நிலையில் உள்ள சில வழக்குகளில் சாமானிய மக்கள் டெல்லி வரை சென்று தங்களுக்கு உரிய நீதியை மிகுந்த பொருட்செலவு செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து டெல்லியில் போய் தான் எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டு போகணும் அப்ரோச் பண்ணணும்னா மொத்த இதுவும் மொத்த இந்தியாவுக்கும் அங்கே தான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்குது. ஸோ நம்மளோட ஹைகோர்ட் இட்ஸ் a சார்ட்டர்ட் ஹைகோர்ட். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இட்ஸ் a சார்ட்டர்ட் ஹைகோர்ட். இதே போல தென்னிந்திய மக்கள் அனைவருக்கும் இங்கு போறதுக்கு உண்டான பயண வசதிகள் எல்லாமே இருக்கு. டவுன் சவுத்லேருந்து இங்கே வர்றதுக்கு எல்லா பயண வசதிகளும் குறுகிய நேரத்தில் குறுகிய செலவு கம்மியான செலவில் வந்துட்டு போகிற அளவுக்கு நிறைய அவர்களுக்கு வசதிகள் இருக்கு. எனவே உச்ச நீதிமன்ற கிளையை நம்ம சென்னையில் ஒரு ஓபன் பண்றதுக்கு நம்ம இந்த ஐலூம் ஆல் இந்தியா லாயர்ஸ் கவுன்சில் மூலமா நம்ம அதை கண்டிப்பாக இங்கே திறக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒரு கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம். அதே போல இங்க சட்டக்கல்லூரிகள் இங்கதான் தமிழ்நாட்டில் தான் மிகச்சிறந்த சட்டக்கல்லூரிகள், பிரைவேட்டா எடுத்துக்கிட்டாலும் சரி கவர்மெண்ட்ல எடுத்துக்கிட்டாலும் சரி மிகச்சிறந்த சட்டக்கல்லூரிகள் இங்கதான் இருக்கு. பிளஸ் நம்ம இங்க படிச்சுட்டு வர்றவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் இருக்கு. எனவே சுப்ரீம் கோர்ட் கிளையை இங்கு ஒன்று திறப்பதற்காக நம் ஆல் இந்தியா லாயர்ஸ் கவுன்சில் பரிந்துரை செய்கிறது. இதுதான் ரெசல்யூஷன் நம்பர் 1. தேங்க்யூ. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம். எஸ். Thank you, ma'am. May I request Mr. S. Ganesh, Secretary ALC, for the resolution. Mr. S. Vignesh. Yes, please. அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் 2, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயது காதினிலே என்பது போல் சென்னை உயர்நீதிமன்றம் அலுவல் மற்றும் வழக்காடு மொழியாக தமிழ் தவழும் போதினிலே என்ற செய்தியை கேட்கும் காலம் எப்போது வரும் என்று உள்ளது. ஏனெனில் உயர்நீதிமன்றம் அலுவல் மொழியாக தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்து பல ஆண்டுகள் ஆன போதிலும் அந்த பரிந்துரை கிடப்பிலே போடப்பட்டுள்ளது. விரைவாக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏஎல்சி சார்பாக கூறுகிறோம். நன்றி, வணக்கம். பாருங்க, நான் சொல்றது செவிலம் சாரும் சொல்றாரு. ஒவ்வொரு தீர்மானம் எடுக்க அப்புறமா நீங்க if you're giving a huge round of applause, it means they have passed a resolution. என்ன பிரயோஜனம் ரெசல்யூஷன் கட்டலையே? Yes. Now, may I request Mr. Ganesh Babu? Yes, sir. Sorry for the interference. இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸோட முக்கியமான விஷயமே இந்தியாவுடைய மத்திய உள்துறையும் இந்திய அரசியலமைப்பும் நாடாளுமன்றமும் இந்த மாநாட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கிற அரசியல் சாசன கட்டளையாக இருக்க வேண்டும், அதை கைதட்டி வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Thank you so much, sir, for taking up the comparing. I would like to request, yes, Mr. Ganesh Babu, Executive Committee member, for the next resolution. Thank you, ma'am. So, third resolution, உயர் நீதித்துறையில் சமூக நீதி.
கடந்த பல்வேறு ஆண்டுகளாக தமிழக உயர்நீதிமன்றங்களில் தலித், பெண்கள் மற்றும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த நீதிபதிகளின் பிரதிநிதித்துவம் போதிய அளவில் இல்லை. உச்சநீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளை நியமிப்பதில் சமூக நீதியையும் சமூக பன்முகத்தன்மையும் காக்க வேண்டும் என்றும் இதை உறுதிப்படுத்த உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் இதர பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கான சதவீதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான நியமனத்தை ஒதுக்கீடு செய்து சமூக நீதியை பேணி காத்திட வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் கொலிஜியம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. ஆகவே உயர்நீதிமன்றத்தில் சமூக நீதி அடிப்படையில் நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்று ஏஎல்சி கோரிக்கை வைக்கிறது. நன்றி. Thank you so much for the huge round of applause. Next, I shall request Mr. A. Syed Abdullah Khadir, National Executive Committee member, for the next resolution. கீழமை நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் பயன்படுத்தும் வகையில் அடிப்படை கட்டமைப்புகளை செய்து தர கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் உள்ள வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் பயன்படுத்தும் கழிப்பிடங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுகாதார ஊழியர் நியமனம் செய்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்களில் அது போன்ற எந்த விதமான வசதிகளும் இல்லை. எல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதனால அது முதல் கோரிக்கை. இரண்டாவது, சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளைகளில் இ கோர்ட் ஃபீ ஃபெசிலிட்டிஸ் செய்யப்பட்டிருக்குது. அதே இ கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் ஃபெசிலிட்டி சிஸ்டம் கீழமை நீதிமன்றங்களிலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. வழக்கறிஞர் தொழில் என்பது புனிதமிக்க பணி. இதை பணி என்று சொல்வதை விட சேவை என்றே சொல்ல வேண்டும். ஆனால் சில சமயங்களில் நாம் சில அச்சுறுத்தல்களுக்கும் உயிருக்கும் ஆபத்தான சூழல் ஏற்படுகிறது. அதுபோன்ற சூழல்களில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால், அவர்களது தொழில் அச்சுறுத்தல் செய்யப்பட்டால் அட்வொகேட்ஸ் புரொடெக்ஷன் ஆக்ட் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக வழக்கறிஞர் அலுவலகங்களுக்கு வணிக ரீதியிலான கமர்ஷியல் டரிஃப்ல என்ன செய்றாங்க, இபி பில்லு வாங்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கறிஞர் தொழில் சேவை என்பதால் இங்கு டொமஸ்டிக் பர்பஸ் இருப்பிடங்களுக்கு என்ன மின் வணிகம் மின் கட்டணம் வாங்குறாங்களோ அதே மின் கட்டணம் என்ன செய்யணும் வாங்க வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை. அதே போல தமிழக வீட்டு வசதி வாரியத்துடன் தமிழ்நாடு பார் கவுன்சில் இணைந்து வழக்கறிஞர்களுக்கான வீட்டு வசதி ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும். ரொம்ப நாளா நடக்கக்கூடிய நம்முடைய மனக்குமுறல், இப்போலாம் பெஞ்ச் அண்ட் போலீஸ் மீட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்குது. பார் அண்ட் பெஞ்ச் மீட்டிங் மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய இன்னொரு கோரிக்கை. வழக்கறிஞர்களுக்கான சேமநல நிதி 7 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய வழக்கமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை நாம் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கோம். அதே போல வழக்கறிஞர்களுக்கு வங்கிகளில் எந்தவித வழக்கமா வங்கிகளுக்கு கடன் கொடுக்கிறது ரொம்ப யோசிக்கிறாங்க. குறைந்த வட்டியில வழக்கறிஞர் தொழிலுக்கு கடன் கொடுப்பதற்கான கட்டமைப்புகளை அரசு என்ன செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Thank you so much, sir. Now I request Mr. Kannan, Executive Committee member, for the next resolution. அனைவருக்கும் வணக்கம். ஆல் இந்தியா லாயர் கவுன்சில் 5வது தீர்மானம், காவல்துறை துணை ஆணையர்களுக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு செக்ஷன் 107 முதல் 120 கீழ் வழங்கப்பட்ட நிர்வாக நடுவருக்கு உள்ள அதிகாரம் வழங்கப்பட்ட அரசாணையின் செல்லும் தன்மை குறித்த வழக்கை விரைந்து நடத்த கோரி சம்பந்தமாக கடந்த 12/9/2013 அன்று தமிழக அரசு ஜிஓ நம்பர் 659 மற்றும் 20/2/2014 ஜிஓ நம்பர் 181 ஆகிய அரசாணையின் அடிப்படையில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பிரிவு 107 முதல் 110 பிரிவுகளின் கீழ் நன்னடத்தை பத்திரம் எழுதி வாங்கும் அதிகாரம் பெற வழி செய்யப்படுகிறது. மேற்படி நன்னடத்தை பத்திர விதிமுறைகளை மீறும் நபர்களை எந்த விதிமுறை விசாரணையின்றி 1 வருடம் வரை சிறையில் அடைக்கும் அதிகாரம்
வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி சட்டப்பிரிவின் கீழ் தவறாக பிரயோகம் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட தேவி வெர்சஸ் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கம் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்ற வழக்கில் 2020 ஆண்டு மாண்புமிகு நீதியரசர் PN பிரகாஷ் அவர்கள் அளித்த தீர்ப்பின் மேற்படி 2 அரசாணையின் செல்லும் தன்மை குறித்து கேள்வி எழுப்பி இந்த அரசாணையின் செல்லும் தன்மை குறித்து ஸ்பெஷல் பெஞ்ச் உருவாக்கி விசாரிக்க வேண்டும். மேற்படி பரிந்துரையின் அடிப்படையில் ஸ்பெஷல் பெஞ்ச் உருவாக்க செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று AALC சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. Thank you, sir. Proceeding with the guest speaker. Now, I would like to cordially invite Mr. Avik Saha, sir, Advocate Supreme Court of India, to present his intellectuality on the topic Media Trial and the Democracy. Please, sir. Dignitaries on the stage, the All India Lawyers Council, which has so kindly invited me here, and my sisters and brother lawyers and members from all other professions. I have often been a victim of trial by media, so I think it is best that I talk about it today. This is the first time someone is asking me to talk about it. What I want to say touches only 3 points. One is the truth, the other is the future, that small boy sitting there, and the third is our own image as society and what profit is trying to do to that image. So truth, future, and our own image. Trial by media means that when a case is going on, the media is talking about it. Now we as lawyers ourselves are saying that, all courts should have camera and it should live stream so that people can see how justice is being dispensed. We have camera in Lok Sabha, Rajya Sabha, Vidhan Sabha. So we are not saying that we don't want transparency. Transparency is a necessity for democracy. We are for transparency. But what does transparency mean? It means I can see what is happening and decide for myself what I am seeing. Transparency cannot be some television anchor telling me what I am seeing. So transparency is not the problem, but unfortunately, riding on the back of transparency, trial by media is happening. Now, is this something new? No, it's not. It has been happening for a long time. Unfortunately, we learnt trial by media from the United States of America. So many good things they do, like investigating their own president
which is our Prime Minister, they have that system. We have not copied that. But we have copied that trial by media. So, brothers and sisters of black and white who make a living based on truth, I put this to you today. If courts are not able to do justice based on truth, will any of us have a profession? We all know when we have a bad case. We all know when the facts are not so much in our favor. But we also know that when facts are bad, we will try law. When the law is bad, we will try facts. But we all know that people like Justice Kolse Patel are there who will finally know what is true and what is not true. Our profession depends on truth. So I thank the organizers for this very important topic, because I don't think anybody in this country is better qualified than lawyers to discuss truth. We live with truth, even if we don't like the truth of our client's case. But we have to live with it, we have to understand it, and we have to find new interpretations to every truth. This is what this topic is about. Can truth be told to us in a manner which is not true, or can truth be presented with multiple opinions which do not look like opinions, they look like facts? I have two personal experiences to share with you. You may remember this case of this Bollywood actor who died, and his partner Riya Chakravarti was accused of instigating the suicide or murder and many other things. Now, I was not her lawyer, but her father was a school friend, 1-2 batches junior to me. He came to me and said, "What should we do? We don't know how to defend this girl in a court of law." And I'm sorry to say that I had to say, lie low, keep your head down, it will pass in a month. That's exactly what happened. So why could we not defend Riya Chakravarti? Because she was being tried by the media. Now I have already said that truth is our business. If truth goes, all of us will be jobless. I must also tell you that if truth goes, courts go. If the media can do trial, then courts don't have to do trials, or will not be able to do trials. So trial by media not only snatches truth from society, it snatches the very pillar on which a democratic society survives, its judiciary. So it is not a simple topic. It is not enough if we turn the television off. It is not enough if we don't read that bad newspaper. There is an attack on society by a section of the press which is completely destroying society. Of course, every media is not like this. But then, those
that are selling lies are more successful. And that brings me to my second point, which is, how are they seeing us? I spend a lot of time in Delhi and I get to meet many of these horrible, terrible anchors. So I ask them, why do you do this? Why do you write hashtags which are clearly against the truth? You know, they will do a program, is Rahul Gandhi bald? Hashtag. So half the country will start thinking maybe he is bald. Does Rahul Gandhi wear a wig? Are Muslims eating beef 4 times a day? What are these programs for? I asked them, 1 or 2 of them. And surprisingly the answer was, but you guys see it. We make it because you see it. Oh, we have very sophisticated dipstick survey mechanisms. We understand what society wants and we serve just that. That stopped me. I began thinking that, is that the truth? Do I want, does anyone in this hall want Riya Chakravarti to be punished without facing trial in a court and without a court deciding that she is guilty? Is there anyone here who wants to be the judge of whether Riya Chakravarti is guilty or not guilty? The answer is no. I don't want to become a judge in Riya Chakravarti's case. I just wanted to know the facts. And that is what media is all about. Their job is to go to wherever an event happens. They came here today. We did a press conference with them. They came here to see the truth. What is happening? What are they saying? And they will go back and give a report. And that is what we call news. Yes, newspapers also have a right to express their opinion. By the way, freedom of press is not an expression found in any page, any paragraph, any sentence of the Indian Constitution. But it is derived from Article 19. Free expression. So the newspapers have an opinion page, editorial page, where the newspaper takes a position on what it thinks is right and wrong. But we read an opinion in the Hindu as the opinion of the editor of Hindu. We don't read it as a fact. We know the ideological leaning of the Hindu. We understand it from their editorial. But they are saying, this is our voice, this is what we want to say. They do not say, despite their ideological leaning, that Tamilnadu is going through a communist revolution, hashtag communist revolution. They do not say that, because that's not the truth. So, I went back and challenged one of them and I said, who told you that we want you to become the judge and the jury? And I told them that, in more sophisticated democracies, the trial is by jury, because we believe that the trial is as holy as the tika on my sister's head. We believe in it. We believe in the judiciary. And that's why we have trial by jury, where society, our brothers, sisters, people around us, judge us whether we are right or wrong. In India, we have trial by judge. All right.
That's also a good system. A man with training, erudition, knowledge of law is deciding right and wrong. Who gave you, Mr. Ravi Shankar, the right to decide who is right and wrong? So the anchor says that no, we don't decide, we just facilitate a debate. We invite you on television, we ask you to keep your view, you can speak. I said, yes, I can speak. The person holding the opposite opinion can speak, but you moderate the show in a way which makes the audience believe what you are saying is right. This idiot called Avik Saha you have called to your show is just some sound bites, but the truth is in you, and you have decided that Riya Chakravarti is guilty, you have decided that Aryan Khan is guilty. You have no right to do that. So, as way back as in 1997, this is what the Supreme Court had to say in the case of State of Maharashtra versus Rajendra Gandhi. The court said that trial by media cannot exist in a democracy. It takes away the right to practice truth from lawyers. It takes away the right to do justice from courts. It takes away the right and dignity of a person who is facing that particular charge. And we all know that no one can be guilty unless he is proved to be so through proper process. This trial by media has short-circuited that entire proper process, and we as lawyers, the All India Lawyers Council, must take a stand that no news channel, newspaper can publish speculative, leading, insinuating reports about any ongoing trial. They don't have the right to do it. So, the television industry, which is run for profit, sees us as bloodthirsty, as, what is that word? Voyeuristic people. So suddenly for the television industry, and I hear Mr. Adani is going to join that industry soon, we are all of us, voyeurs, all of us want to become gods and decide other people's fate. I submit to you, this is a completely wrong understanding of society. I declare that we are not like that, and we will never be like that. I challenge the captains of the television industry to prove that Indian society wants to watch the obscenity, the untruths that you run round the clock on your channels. So, the truth is what we are talking about. People in black and white are best suited to talk about truth. We are not a society that wants distortion of truth. Whoever is saying that we want the truth to be distorted is lying. We want the truth. And most importantly, if today we do not stop trial by media, that child will grow up believing everything he sees on television. That child will not have the capacity to know what is true and what is not true. So,
Finally, my proposal is the following. Number one, wherever there is trial by media, there must be a public outcry. We activists, we lawyers often protest against many things. Time has come to protest outside the offices of television channels because they are doing things there that destroy our democracy. So when you go to protest before a collector, before a sub-collector, let us start protesting against media houses that are not telling the truth. Number two, whenever we have time and capacity, I know all of us are very busy, we must write a protest letter to the editor, to the channel director, saying that what I saw last night is wrong. It will take you 15 minutes to write that letter. But if you write that letter, you will be doing service for that young child there, and you will be securing his future. The third proposal is not so much to the public at large, but to the fraternity, lawyers and judges. We must, one of us, file a PIL and have the Supreme Court or the Chennai High Court or the Calcutta High Court decide once and for all, very, very authoritatively, what is the punishment that will visit a news outlet if it distorts the truth. And that brings me to the tail of my talk, which is, unless somebody has to pay for telling a lie, they will tell lies. I lament that we do not have a robust system of malicious prosecution. We do not have tortuous liability so far as the government servants are concerned. If these two exist, which is, one, if you are caught telling a lie, there will be damages you have to pay. The government won't pay it. You will have to personally pay it. And if you have maliciously prosecuted someone, you will pay it. We can learn that from America. The government there all the time has to pay. So arrests in America are not like they are in India. So if malicious prosecution and torts come, I personally feel there will be less masala for the televisions. Last closing point. Prosecution, malicious prosecution, all of this gives rise to that television carnival. If Sachin Wankhede would be punished financially for picking up Aryan Khan and keeping him in Arthur Road jail for 28 days, then Sachin wouldn't have done it. If Sachin didn't do it, Republic TV wouldn't have that carnival, that festival of completely destroying that young man's life. So let us hit where the sin begins, which is unaccountable public servants who have the right to do what they want to the citizens of this country and not pay the price of it. We need malicious prosecution, which exists in law, now to be practiced in law. We need a new law for tortuous liability for public servants for public wrong. Thank you.
I'm sorry I may have bored you with a lot of law, but the point is that unless trial by media stops, voice of the people, voice of people's movement, voice of marginalized, voice of minorities will never reach the news. That is the news, not whether Aryan Khan takes ganja or not. The news that is not covered will then become the news. The news of the people of this country will then become the news. And channels like Times Now and Republic will go out of business. Let them go bankrupt for the sake of democracy. Thank you. Thank you so much, sir. That was so much provoking. And we have become so judgmental that the media has influenced so much. Before we get to know about the truth of the case, we get so influenced of the media debates. Yes or no, my learned counsels over here? So, yes, thank you so much. This was really a provoking thought, sir. Thank you so much for your intellectuality upon this. I couldn't take the eye off because I was so mesmerized thinking the thoughts of how much media has influenced us in each and every case, which can spoil an innocent life. We advocates should be more keen on this, where the media plays an important role influencing each and every child. Before we come into the court, the trials have been done in the media channels. Thank you so much, sir. That was so wonderful speech by you. Now, I would like to request Mr. Rahmatullah, sir, Secretary of ALC, to give away the memento to Mr. Avik Saha, sir. A huge round of applause for the provoking thought, sir. Thank you so much, sir. So the memento is being dedicated to all the delegates over here. Thank you so much, sir. Now I request Mr. Rahmatullah, sir, to present the resolution over here. Please, sir. ALC உடைய இந்த மாநாட்டில் மிகச்சிறந்த ஆளுமைகளை வரவழைத்து சேவ் டெமோக்ரசி என்கின்ற தலைப்பிலே மிகச்சிறந்த உரைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ALC-னுடைய தீர்மானங்களின் வரிசையில் தமிழகத்தில் இருக்கின்ற சட்டக்கல்லூரிகள், அதாவது அரசு சட்டக்கல்லூரிகளில் இருக்கின்ற பாடத்திட்டங்களும் ஹானர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சீர்மிகு கல்வி திட்டத்தில் இருக்கின்ற பாடத்திட்டங்களும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றன என்பதை கருத்தில் கொண்டு ஒரே தரமாக சட்டக்கல்லூரிகளுடைய தரத்தை உயர்த்த வேண்டும். அதாவது அரசு சட்டக்கல்லூரியிலும் சீர்மிகு பாடத்திட்டங்களையே பாடத்திட்டமாக கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்த ALC மாநாடு தீர்மானமாக நிறைவேற்கின்றது. அதை போலவே ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு உட்பட்டு அந்த சட்டக்கல்லூரிகள் அமைய வேண்டும் என்றும், சட்டக்கல்லூரிகளை நீதிமன்றத்திலிருந்து பிரிக்காமல் திறமையான பேராசிரியர்களை கொண்டு, சட்ட வல்லுநர்களை கொண்டு பயிற்சிகளை கொடுத்து சிறந்த வழக்கறிஞர்களை உருவாக்குவதற்கான பாடத்திட்டங்களோடு அடங்கிய சட்டக்கல்லூரிகளை மேம்படுத்த வேண்டும் என்று இந்த ALC மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. வணக்கம். Thank you, sir. Now taking the privilege and honor, inviting Mr. Henry Stephens, sir, Director, People's Watch and Senior Advocate, to share his precious thoughts. Yes, please, sir. Give a huge round of applause, please. Yes. You can see our honorable guest speakers are giving a huge round of applause. And can't you people please learn the council? Yes, please. In the side. Konja respond panunga. Yes, thank you so much. It's only a few minutes over here. You can give your full attention over here. Okay, thank you so much. Sir, please, sir.
I would first like to seek my apologies from Mr. Aviksha for moving into Tamil, and I request, I think he is the only one who will not be able to follow Tamil, so my special apologies to him. But I thought it is important that we converse in a language which we are all conversant with, to make sure we touch the hearts of the participants. In the All India Lawyers Council உடைய மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தலைவர், பொதுச் செயலாளர், அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மிக சரியான நேரத்தில் வழக்கறிஞராக நாம் பணி செய்பவர்கள் சாதாரண வழக்கறிஞர்களிடமிருந்து மாறுபட்ட வழக்கறிஞராக பணி செய்ய வேண்டும் என்று உறுதி ஏற்கக்கூடிய ஒரு சிறப்பு மாநாட்டை சரியான நேரத்தில் கூட்டியிருக்கிறீர்கள். மாநாட்டை மட்டும் கூட்டாமல் இந்த மாநாட்டிற்கு தேவையான, ஆங்கிலத்தில் ஃபிளேவர் என்று கூறுவார்களே, அந்த சரியான ஃபிளேவர் கிடைப்பதற்கு வழக்கறிஞர் பாலன் அவர்கள், வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் போன்ற வழக்கறிஞர்களை அழைத்து ஆல் இந்தியா லாயர்ஸ் கவுன்சில் தன்னுடைய பாதை என்னவாக இருக்கும் என்பதை நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கும் உங்கள் பாதை வேற, எங்கள் பாதை வேற என்று அறிவிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கிறது. ஜனநாயகத்தை காக்க வேண்டும், கூட்டாட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலில் நீதிமன்றத்தை காப்பாற்ற வேண்டிய மகத்தான பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த நீதிமன்றத்திற்குள் போராட முடியாத ஒரு நிலை, அவல நிலை இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது என்று வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். மாநாட்டினுடைய பல தீர்மானங்கள் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். எங்கேயாவது யாரு எழுதுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒன்னு சேர்த்து விட்டுலாமான்னு பார்த்தேன். இல்லைன்னா கூட முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய உரைக்கு செல்ல விரும்புகிறேன். போராடுவதற்கு ஒரு இடம் இல்லாமல் வழக்கறிஞர் பணியை எப்படி செய்வது? இந்த நாட்டை பற்றி கவலைப்பட வேண்டும் என்றால், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்றால், இந்த நாட்டில் தவறாக நடக்கக்கூடிய விஷயங்கள் பாராளுமன்றத்தில் பேச முடியவில்லை, சட்டமன்றத்தில் பேச முடியவில்லை என்றால், வழக்கறிஞராக நான் பணி செய்கின்ற என்னுடைய தளத்தில் கூட நான் பேச முடியாதா? Can we not ask that every district court complex, every high court complex has what is called a freedom of expression corner? என்னுடைய கருத்துக்களை வெளிக்கொணர்வதற்கான ஒரு மூலையை, ஒரு இடத்தை நீங்கள் எங்களுடைய மாவட்ட நீதிமன்றங்களில், நீதிமன்ற வளாகங்களில், உயர் நீதிமன்ற வளாகத்தில் ஏங்க போய் உயர் நீதிமன்றத்துக்கு வெளியே போய் நிக்க வேண்டியது? குற்றவாளிகளா வெளியே வந்து நிக்கிறதுக்கு? எங்க ஊர்ல வாசல் வந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் இருக்கு. அப்ப நாங்க ரொம்ப பெரிய திருட்டு பசங்க, அதாவது வெளியே போய் நிக்க வேண்டியது இருக்கு ரோட்ல. நாங்க 25 பேர் நின்னா 40-50 போலீஸ்காரர் சுத்தி நிக்கிறான். வாழ்க்கை ஃபுல்லா போலீஸ்லயே போயிட்டு வர எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பக்கத்துல வந்தா கழுத்து பிடிச்சு தூக்கி போட்டுருவோம். ஆனால் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நாம், கட்சிக்காரர்களுக்காக வாதாடுகின்ற நாம், கருத்துக்களை வெளியே தெரிவிக்கின்ற நாம், வெவ்வேறு விவாதங்களில் பங்கேற்கின்ற நாம் எல்லாமே நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்களே, அவர்களுக்கு கருத்துக்கள் வேலை இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய கருத்துக்களை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை முழுமையாக செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய வழக்கறிஞர் வளாகத்தில் நான் செய்ய வேண்டும் என்ற உரிமை நம்ம பெற வேண்டும். மாநாட்டில் தீர்மானம் போடவில்லை என்றாலும் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு நாம் கடிதம் எழுதுவோம்.
நாங்கள் பணி செய்கின்ற இடத்தில், நாங்கள் பணி செய்கின்ற வளாகத்தில் அமைதியாக, எங்களுக்கு மைக்கெல்லாம் தேவையில்லை, இந்த மைக் இல்லாம எங்களால பேச முடியும், எங்களுக்கு மைக்கெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு பாதுகாப்பும் தேவையில்லை. நாங்கள் 25 பேர் 30 பேர் 50 பேர் அமைதியாக உன்னுடைய நீதிமன்ற நடத்தையில் நாங்கள் தலையீடு செய்ய மாட்டோம். உன்னுடைய நீதிமன்றம் 10:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும், 1:30 மணிக்கு அப்புறம் நாங்கள் நிற்கிறோம். 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும் ஏன் நேரம் தானே, அந்த 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும் நாங்கள் அங்கே நிற்கிறோம். நாங்கள் 2 கூட்டங்கள் போடுறோம்னா 1/4 மணி நேரம் எங்களுக்கு போதும். பத்திரிகையாளர் வந்துருவான், பத்திரிகையில் செய்தி போயிடும், வழக்கறிஞர் சமுதாயமும் இதை எதிர்க்கிறது என்று பதிவு செய்வோம். ஆகவே கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞர் மாநாட்டில் அதை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் முதலில் இதை ஆரம்பிக்க விரும்புகிறேன். மனித உரிமை என்றால் அமைதியாக இருப்பது கிடையாது. மனித உரிமை மேல் வழக்கறிஞர்கள் அக்கறை கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து முதலில் நீதிமன்றத்துக்கு வெளியே போராடுகின்ற மக்களுடன் கைகோர்த்து நிற்கக்கூடிய சகாக்களாக, தோழர்களாக நாம் எப்பொழுதும் இருப்போம் என்று அறிவிப்பதுதான் ஒரு வழக்கறிஞர் மனித உரிமை போராட்டத்தில் ஈடுபடுவதனுடைய நோக்கம் என்று கூற விரும்புகிறேன். அது போன்ற போராடுகின்ற இயக்கங்களுடன் இணைந்து பணி செய்யாத வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக மனித உரிமை மேல் அக்கறை நீதிமன்றத்தையும் பெற முடியாது, வெளியேயும் பெற முடியாது என்று நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கூற விரும்புகிறேன். நண்பர்களே, எனக்கு வழக்கறிஞர்களுக்கு மனித உரிமை பணியில் என்ன பங்கு என்றுதான் தலைப்பு. நான் கொஞ்சம் அதை ட்வீட் பண்ணிக்கிறேன். இந்த காலத்தில் எல்லாரும் ட்வீட் பண்ற ஆட்களா இருக்காங்க. ஏன்னா கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளார பேசணும்னா அது பெரிய பொறுப்பை எடுப்பது நியாயமாக இருக்காது. வழக்கறிஞர்கள் மனித உரிமை நிறுவனங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற தலைப்பை கொஞ்சம் மாத்திக்கிறேன். வெளியே கேட்கல, இங்க கேட்கிறேன். காரணம், இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத நிறுவனங்கள் இந்த நாட்டில் உண்டு. எந்த நாட்டிலும் கிடையாது. You have national human rights commissions in different countries, but you do not have 169 institutions in any country. எந்த நாட்டிலும் 169 இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஒரு நாட்டில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. This is the only country which has 169 to 170 institutions. தேசிய ரீதியில, மாநில ரீதியில நம்ம அதை பத்தி கவலைப்படுறதில்லை. எவனோ ஒருத்தனை போடுறாங்க, அவன் என்னத்தையோ சொல்லிட்டு போனான், அது ஏதோ ஒரு பிரீஃப் வந்தா பார்க்கிறோம் தவிர அந்த ஆணையங்களுக்குள் போய் பார்ப்பது, அந்த ஆணையங்கள் செய்ய வேண்டிய பணி என்ன, அந்த ஆணையங்கள் தான் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய மிக பொறுப்பான ஒரு ஆணையமாக இருக்க வேண்டியது இருக்கு. ஆனால் இந்த ஆணையத்தை பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஆணையத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் குரல் கொடுத்தவர்கள் பலர் இன்று இந்த ஆணையத்தில் தலைவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வெறும் மோடியை மட்டும் பேசி, அமித்ஷா மட்டும் பேசி மாநாட்டை முடித்து விடாதீர்கள். அருண் மிஸ்ராவத்தையும் பேசிதான் இந்த மாநாட்டை முடிக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கு என்று மறந்து விடாதீர்கள். தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவராக இன்று அருண் மிஸ்ரா இருக்கிறார். நமக்கு யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது. சுமார் ஒரு 2008க்கு முன்னாடி இந்த ஆணையங்களுடைய சிண்டை பிடிக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு சில நீதிபதிகளுடைய சிண்டை நம்மளால பிடிக்க முடியுது, காட்டுறாங்க, சிண்டை காட்டுறாங்க. ஆனா எல்லா நீதிபதிகளுக்கும் சிண்டு கிடையாது. ஆனா இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய சிண்டை பிடிக்க முடியும் என்று எனக்கு தெரியவே தெரியாது. நான் கற்றுக்கொண்டது, இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய மனித உரிமை ஆணையம் தவறான பாதையில் செல்லும் போது இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் சமூகம் அந்த ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தில் தலையீடு செய்ததன் காரணமாக அது டவுன்கிரேட் செய்யப்பட்ட நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக பல ஆண்டுகள் இருந்தது. இப்பொழுதும் அது டவுன்கிரேட் பண்ணப்பட்ட ஆணையமாக மறுபடியும் ஆகிவிட்டது. ஒரு இலங்கையில் ஒரு அருமையாக செஞ்சிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சிவில் சமூகம் இவ்வளவு அருமையாக பணி செய்திருக்கிறார்கள். நம்ம இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தில் மாரடிச்சுட்டு கிடக்கிறோம், அவனை ஒன்றும் பண்ண முடியவில்லை என்ற ஒரு வேகம் இருந்தது. அவர்களிடம் கற்றுக்கொண்டு அதற்கு பின்பு மலேசியாவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தேசிய மனித உரிமை ஆணையம் தன்னை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைக்கு செல்லப்பட்ட அங்கீகாரத்தில் செல்லப்பட்ட நேரத்தில் தான் 2010 சபதம் எடுத்து நம்முடைய நாட்டிலும் அந்த பணியை கொண்டு செல்வோம் என்று ஒரு கூட்டு இயக்கத்தை ஆரம்பித்து தேசிய மனித உரிமை, மாநில மனித உரிமை நிறுவனங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை ஆரம்பித்தேன். அதன் பணியின் காரணமாக 2011ஆம் ஆண்டு இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியல என்றதெல்லாம் இரண்டாவது,
ஆணையங்கள்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே நாம் பேசுகின்ற பொருள் சம்பந்தம் தெரியாது. அவர்களுக்கு அங்க அக்ரெடிடேஷன் இருக்க வேண்டும். அருண் மிஸ்ரா இன்னைக்கு ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஐநா சபை கூட்டத்தில் போய் பங்கேற்க வேண்டும் என்றால் அவருடைய ஆணையத்திற்கு ஏ கிரேட் இல்லை என்றால் அவர் கேட்ல இருக்க வாட்ச்மேன் போயிட்டு வாயப்பா, பெட்டியோட வந்திருக்க, போ இந்தியன் எம்பசி பார்த்துக்கோ, இந்த கட்டடத்துக்குள்ள நீ வர முடியாது என்று சொல்லுவார். கியூல நிற்கிற அடுத்த ஆளு ஏஎல்சி உடைய பிரசிடென்ட் உள்ளார போவார். காரணம் அவர் அங்கீகரிக்கப்பட்ட புரியுதில்லை. அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக தேவை. அந்த அங்கீகாரத்தில் ஏ கிரேட் அவர்கள் பெறவில்லை என்றால் சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய குளோபல் அலையன்ஸ் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ற அமைப்பில் பங்கேற்க முடியாது, தேர்தலில் நிற்க முடியாது, எந்த பதவியை பார்க்க முடியாது. நீ பிளேன்டே ஏற முடியாதியா. பொதுவா எல்லாம் குடும்பத்தோட போவாங்க. நீ குடும்பத்தோட இங்கே சுத்திக்க வேண்டியதான். ஏற்கனவே நீ சுத்திட்டு இருந்தத எல்லா ஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அதே ஸ்தலத்துக்கு தான் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போனோம். வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது. நண்பர்களே, தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு சட்டத்தால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஆணையமாக இருந்தாலும் அந்த ஆணையத்துக்கு சில பொறுப்புகள் உண்டு. அந்த ஆணையத்துக்கு அந்த ஆணையத்துக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த ஆணையம் சில குறிப்பிட்ட அந்த ஆணையம் சில குறிப்பிட்ட கோட்பாடுகளுக்கு ஐநா சபை நியமனம் செய்திருக்கக்கூடிய சில கோட்பாடுகளுக்கு குறிப்பிட்டு செயல்பட வேண்டிய கடமை இருக்கு. முதல் கடமை சுதந்திரமாக இருக்க வேண்டும். என்ன சுதந்திரமாக? யாரிடத்துல சுதந்திரமா இருக்கணும்? எம்.கே. ஸ்டாலின் என்னை நியமனம் செய்தார் என்ற காரணத்திற்காக இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய SC/ST கமிஷனுடைய நீதிபதி சிவகுமார் இண்டிபெண்டன்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது. சென்ற ஆட்சி என்ன நியமனம் செய்தது என்ற காரணத்திற்காக ஜஸ்டிஸ் பாஸ்கர் SHRC உடைய சேர்மன் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துவிடக்கூடாது. They should be independent. They should be autonomous. They should be cooperative. முன்னாடி ஒரு நீதிபதி இருந்தார். கதைகள் சொல்ல ஆரம்பிச்சா பயமா இருக்கு. அவர் நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், பேருக்குள்ளார போக வேண்டாம். ஆனா அரசு சார அமைப்புள்ள நான் பேச மாட்டேன் அப்படின்னாரு. சரி சார் பேசாதீங்க அப்படின்ட்டோம். எத்திராஜ் கல்லூரியில உலக மனித உரிமை தினம். அவர் சீஃப் கெஸ்ட், நான் கீனோட் அட்ரஸ். பெரிய ஹாலு, ஒரு 3000 மாணவிகள் இருக்காங்க. அவர் வந்துட்டாருன்னு எனக்கு தகவல் வந்துருச்சு. நான் நேராக போய் ஹாலில் முதல் ரசில் உட்காந்துக்கிட்டேன். அங்கிருந்து கேட்குறாரு, அவர் கேட்குறாரு வந்துட்டாரு அப்படின்னா, வந்துட்டாருங்க உள்ளார உட்காந்துருக்காரு, அவரை முதல்ல கூப்பிடுங்க. நான் என்கிட்ட வந்தாங்க. பாவம் அந்த மாணவிகளும் அந்த ஆசிரியரும் கூப்பிடுறாங்க அப்படின்னாரு. இல்லை அவர் எங்களை பார்க்க விரும்ப மாட்டார், அவர் தனிமையிலேயே வாழணும்னு நினைக்கிறவர், அதனால் அவர் அங்கேயே இருக்கட்டுங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோங்க அப்படின்னு. இதை போய் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு நான் சொன்னது என்னன்னு புரிஞ்சிருக்காது. அதில் கொஞ்சம் பாதி தான் அங்கே போய் சேர்ந்துருக்கும். இந்த கதை தெரியல, ஒன்று சொல்லும் போது பாதி போகும், அடுத்தவன் சொல்லும் போது கால்வாசி போகும். அது மாதிரி அங்கே போய் என்ன சேர்ந்துன்னு தெரியல. இல்லை மறுபடியும் கூப்பிடுங்க. நான் சொன்னேன் இல்லை அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, ஆனால் நான் போக விரும்பலை. சில பேருக்கு இப்படி சொன்னாதான் ஏறும். அதுக்கப்புறம் அவரே வந்தார். சார் காஃபி சாப்பிட வாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் நீங்கள் சாப்பிட்றீங்க கொட்டார், நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ப்ளீஸ் கம்னு கூப்பிட்டு போயிட்டார். மத்தியானம், அதே மத்தியானம் விமன் லாயர்ஸ் அசோசியேஷன் ஹைகோர்ட்ல அவர் கீனோட்டு, நான் சீஃப் கெஸ்ட். அவர் முந்திக்கிட்டார். உள்ளார போயிட்டு வாசல்ல என்று நின்னாலும் நிற்பாரு, நீங்க அவரை உள்ளார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிந்தது, 3 ஆண்டுகள் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய அலுவலகத்திற்குள்ளே நாங்கள் செல்ல மறுத்து விட்டோம் என்று அதுக்கப்புறம் தான் புரிந்தது. அவர் தவறாக நினைக்கவில்லை, அவருக்கு தெரியவில்லை. கோஆபரேஷன், பிரின்சிபல் ஆஃப் கோஆபரேஷன்ல சிவில் சமூகத்துடன், வழக்கறிஞர் அமைப்புகளுடன், விவசாயிகள் அமைப்புகளுடன், தொழிற்சங்கத்துடன், குழந்தைகள் மத்தியில் பணி செய்பவருடன், மாற்றுத்திறனாளியுடன் பணி செய்வதுடன் இணைந்து பணி செய்ய வேண்டிய பணியா இது? கோட்டை மாட்டிக்கிட்டு போய் ஒரு தவைதார முன்னாடி வச்சுட்டு நடக்கக்கூடிய பணி இது இல்ல என்று அவருக்கு யாரும் சொல்லவில்லை. அவர் தவறான மனிதர் கிடையாது. அவருக்கு அந்த கல்வி, அந்த விவரம் அவருக்கு சொல்லப்படவில்லை. அவர் நினைச்சுக்கிட்டாரு ஒரு எஸ்கார்ட் வந்துட்டாருன்னா அவர் ஏதோ ஒரு மினிஸ்டர் நினைச்சுக்கிட்டாரு. ஏற்கனவே நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், இப்ப புதுசா எங்களுக்கு இன்னொரு வண்டி கொடுத்திருக்காங்க, டிரைவர் தான் மாறி இருக்கு, வண்டி மாறி இருக்கு, நம்ம அதே நிலையில இருக்கோம் நினைச்சிட்டு இருந்தார். அவர் போன்ற நபர்களுக்கு பரிதாபப்படுகிறேன். 3rd பிரின்சிபல் ஆஃப் கோஆபரேஷன். 4th பிரின்சிபல் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும். என்னைக்காவது போய் ஒரு நீதிபதி கிட்ட நான் நீங்க ரிசர்வ் பண்ணி 6 மாசம் ஆச்சு,
இது 7வது மாசம் ஓடுதுன்னு தைரியமா சொல்ல முடியுமா? முதல்ல பஷீரை பார்ப்பேன். நம்ம பஷீர் அட்வொகேட் இருக்காரு, உங்க உறுப்பினர், அவர் எத்தனை வருஷம் காத்திருந்தாரு கேளுங்க. அவர் ஹிஸ்டரி ஷீட் போறதுக்கு மெதுவா சுத்தி சுத்தி என்ன சுத்தி சுத்தி வருவார். எதுக்கு வர்றாருன்னா எப்படியாவது அவர்கிட்ட சொல்லுங்கன்னு. ஏன்னா அந்த நீதிபதி எழுதிக்கிட்டே இருக்காரு அந்த தீர்ப்பை. நல்ல தீர்ப்பு எழுதுனான்றது வேற விஷயம். ஆனா பஷீர் 1.5 வருஷமா வக்கீலாக முடியலன்றது முக்கியமான விஷயம். சொல்றது புரியல. they are not transparent there. NHRCs have to be transparent and effective. They have to be diverse. சமுதாயத்தினுடைய வெவ்வேறு மக்கள் அதில் பங்கேற்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் நியமனத்தில் என்பது தேவை. இதையெல்லாம் தெரியாமல் அவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு ஐநா சபை காந்தி குளோபல் அலையன்ஸ் ஆஃப் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் அதை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மாற்று அறிக்கையை கொடுத்தோம். மிக சுருக்கமா முடிச்சிடுறேன். 2011 மாற்று அறிக்கை கொடுக்கும் போது முதல் முறையாக இந்தியாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இந்திய சிவில் சமூகம் தேசிய மனித உரிமை ஆணையத்தை கேள்வி கேட்குதே அப்படின்னு. அந்த கேள்வி கேட்டதனால்தான் இன்று வரை என்னுடைய அலுவலகத்தில் பாதுகாப்பு எனக்கு கொடுப்பதற்காக அல்ல, விசாரணை செய்வதற்காக சிபிஐ அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் செய்த தவறு 2011 NHRCயை மானிட்டர் செய்து ஐநா சபையில் அறிக்கை தயார் செய்தது. அப்ப அந்த பணி எவ்வளவு முக்கியமான பணின்னு பாருங்க. சாதாரண பணி செஞ்சதுன்னா என் அலுவலகத்துக்கு சிபிஐ நீங்க அனுப்புவானா? நல்ல பணி செஞ்சதுனால எனக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. நல்ல பணி டீஸ்டா செஞ்சதுனால அவங்களுக்கு பரிகாரம் கிடைச்சிருக்கு. நல்ல பணி ஸ்ரீகுமார் செஞ்சார். இதே ஜஸ்டிஸ் கோல்சே பட்டேலுக்கு கை தட்டினீங்க. அந்த ஜஸ்டிஸ் கோல்சே பட்டேலுடன் தூத்துக்குடிக்கு விசாரணை 16 பேர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்று விசாரணை செய்ய வந்த கமிஷனில் இடம்பெற்றவர் இன்று குஜராத் சிறையில் இருக்கக்கூடிய IPS, ஓய்வு பெற்ற IPS ஸ்ரீகுமார் என்று மறந்து விடாதீர்கள். தெருவில் போறவங்க கிடையாது, மகத்தான பணியாட்கள். 3 வருஷம் அவருக்கு எந்த பொசிஷனும் கொடுக்காம வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவர் சட்டம் படித்தார். ஜஸ்டிஸ் கோல்சே பட்டேலும் மிஸ்டர் ஸ்ரீகுமாரும் தேசிய மனித ஐநா சபையினுடைய மனித உரிமை காப்பாளர் பிரதிநிதி குஜராத்துக்கு வரும்பொழுது 2 பேரும் மனித உரிமை காப்பாளர் என்ற முறையில் பார்க்க வந்தார்கள். அந்த அம்மையார் என்னிடம் கேட்டார்கள், ஜட்ஜுன்றீங்களே. அவர் ஜட்ஜு ஒரு காலத்தில் இருந்தவருங்க. அவர் இப்ப வந்து பேச போறது தன்னை சட்டத்துக்கு புறனாக காவலில் வைத்து சிறைக்கு அனுப்பியது சம்பந்தம் விஷயமாக அவர் உங்களிடம் கூற வந்திருக்கிறார் என்று கூறினேன். வாட்? Judge has been arrested. Judge has been arrested several times. யாரு இப்ப நீங்க கை தட்டினீங்களே 80 வயசு கோல்சே பட்டேல். அதுக்கு அடுத்தது ஸ்ரீகுமார் நிற்கிறார். இவர் யாருன்னாங்க? இவர் IPS ஆபீசர், இது போலீஸ் ஆபீசர். அவர் பணி செஞ்சது போலீஸ் ஆபீசருங்க, இப்ப பணி செய்யறது மனித உரிமை காப்பாளர். அவர் இன்னைக்கு குஜராத் சிறையில் இருக்கார். அதனால இது போன்ற மனித உரிமை ஆணையத்தை சேலஞ்ச் பண்றதுனால 2011 ஒரு அறிக்கை கொடுத்தோம். 2016 கொடுத்தோம். 2வது முறை கொடுக்கும் போது தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தது ஜஸ்டிஸ் தத்து ஐயா. பாலனுடைய நகரத்தில் எல்லாரும் ஓய்வு பெற்றிருக்காங்க. நாங்க மொத்தத்துல போய் ஏதோ செய்யணும்னா அவருடைய ஒப்புதல் வாங்கி தான் போய் பார்க்க. எல்லா ரிட்டையர்ட் சேர்மன் அவங்க ஊர்ல தான் இருக்காங்க, பெங்களூர்ல தான் உட்காந்து. எதுக்கா எல்லாம் பெங்களூர்ல உட்காந்துருக்காங்க தெரியல. தத்து அங்கேதான் உட்கார்ந்து இருக்காரு. தத்துடைய காலகட்டத்தில் இட் வாஸ் ஸ்டால்ட் ஃபார் 1 year, டெஃபர்ட் ஃபார் 1 year. நண்பர்களே, சிவில் சமூகத்துடைய அறிக்கையின் காரணமாக நிறுத்தப்பட்டது என்று பெருமையுடன் கூற விரும்புகிறேன். 2017ஆம் ஆண்டு மறுபடியும் கொண்டு வரப்பட்டது. பயங்கர பிரஷர், நாங்களும் பயங்கர பிரஷர், அவங்களும் பயங்கர பிரஷர். 25வது ஆண்டு வருது. அதனால இந்தியாவுடைய NHRCக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றால் மானம் போய்விடும் என்று நின்று அதை வாங்கிவிட்டார்கள். உங்களிடம் அறைகோல் விடுகிறேன். 2023 மார்ச் மாதம் தேசிய மனித உரிமை ஆணையம் தன்னுடைய அங்கீகாரத்திற்கு ஜெனீவாக்கு செல்ல போகிறது. அக்டோபர் 1ஆம் தேதி சிவில் சமூகத்துடைய அறிக்கையை கையொப்பம் இடுகின்ற கடைசி நாள். தேசிய ரீதியில் நான் ALCக்கு இன்வைட் பண்றேன். தேசிய ரீதியில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இது சம்பந்தமாக கூட்டம் இருக்கு. All India Lawyers Council should participate and ensure that you are party to put a big, எங்க ஊர்ல நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, திண்டுக்கல்ல போய் பூட்டு வாங்கி போடணும். NHRCக்கு திண்டுக்கல்ல வாங்கி பூட்டு போடணும். இப்பதான் நான் படிச்சிட்டு இருந்தேன். நம்முடைய பேராசிரியர் சாய்பாபா நாக்பூர் சிறையில் இருக்கிறார். அவர் இறந்து விடுவாரா என்று கருதி எதிர்பார்த்து தொடர்ந்து நம்ம சத்தம் போட்டுட்டு இருந்தோம். அவரோட இருக்கக்கூடிய அந்த கத்ரோலி கோர்ட்ல
தண்டிக்கப்பட்ட பாண்டு என்பவர் சமீபத்தில் அதே சிறையில் இறந்து விட்டார் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். தேசிய மனித உரிமை ஆணையம் அந்த நாக்பூர் சிறைக்கு போக தயாரில்லை. ஸ்டான் சுவாமியுடைய இறப்பை பற்றி பேசுகிறோம். ஸ்டான் சுவாமியுடைய இறப்பிற்கு முன்னே மே மாதம் 19ஆம் தேதி 15 நபர்களுக்கு சாதகமாக அந்த குற்றத்தில் குற்றவாளிகளாக வைக்கப்பட்ட 15 நபர்களுக்கு கோவிட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. தயவு செய்து சிறைக்கு செல்லுங்கள் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் கேட்டோம். செய்யவே இல்லை. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு என்று நீதிமன்றத்தில் மருத்துவர்கள் ஸ்டான் சுவாமி இறந்து விட்டார் என்று 2:30 மணிக்கு கூறினாரோ அதே நாள் அந்த மனு விசாரணைக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வந்து அவர் இறந்தும் அந்த மனு இன்னும் விசாரணையில் இருக்கு. இது போன்ற செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய தேசிய மனித உரிமை ஆணையத்தை கேள்வி கேட்கக்கூடிய வழக்கறிஞர்களாக நாம் இருப்போம் என்று உறுதியேற்க வேண்டிய மாநாடு இந்த மாநாடு என்று கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து மனித உரிமை நிறுவனங்களை நாம் கண்காணிக்க விட்டால் வேற யாரும் இதை செய்ய மாட்டார்கள். நான் மிக பாசத்துடன் ஆனால் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையுடன் நீங்கள் எல்லாம் அதில் இடம்பெற வேண்டும் என்று கேட்டு 2 சின்ன விஷயங்கள். இந்த ஆண்டு இந்தியாவை சர்வதேச ரீதியில் கண்காணிக்கக்கூடிய யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ கூட்டம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நடக்கிறது. அது ஜெனீவால நடக்கும். நம்ம ஆளுங்கெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க அது ஜெனீவால நடக்கிற சமாச்சாரங்கன்னு. இன்னைக்கு ஜெனீவாவும் கொட்டாம்பட்டியும் எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. புரியுதில்ல? நம்ம திருச்சி சம்சுதீனை திருச்சியில பிடிச்சிட்டு ஜெனீவா கூட்டு போயிடலாம். புரியுதில்ல? எல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த சின்ன பொட்டிக்குள்ளார எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆல் இந்தியா லாயர்ஸ் கான்ஃபரன்ஸ் should be able to view online the lies that India will be telling the global community. International community க்கு 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தகவல்களை கொடுப்பேன். இந்தியாவில் 10,000 அமைப்புகள் 10,000 இடங்களில் ANC கிளைகள் எங்க இருக்கோ ஒவ்வொரு கிளையும் 20 பேர் 30 பேர் 40 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருக்கும். அதுதான் நம்முடைய பங்கேற்பு. ஜெனீவால போய் பங்கேற்கிறதெல்லாம் தேவை கிடையாது. நான் இதுவரைக்கும் அந்த அமர்வுக்காக நான் ஜெனீவாவுக்கு போனதில்லை. நான் செய்த பணி இது. அந்த அமர்வை இங்க ஜனநாயகப்படுத்துகின்ற அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் பார்க்க வேண்டும், பெண்கள் அமைப்புகள் பார்க்க வேண்டும், தலித் அமைப்புகள் பார்க்க வேண்டும், இஸ்லாமிய அமைப்புகள் பார்க்க வேண்டும், சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் அதை பார்க்க வேண்டும். வகுப்பறையில் உங்க ஆசிரியர்கிட்ட கொஞ்ச நாள் நீ பேசுறதெல்லாம் போதியா, ஒரு நிமிஷம் இல்லையா, இந்த 3 மணி நேரம் என்ன நடக்குது என்று நான் பார்க்க தயார் என்று சொல்லுங்கள். அது சார்ந்த அறிக்கைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் பங்கேற்பு செய்கின்ற வழக்கறிஞர்களாக நாம் இருப்போம். மனித உரிமை என்பது மட்டும் ஏதோ நீதிமன்றத்தில் மட்டும் போய் வழக்கு போடுவது நம்முடைய பணி அல்ல. சர்வதேச ரீதியிலும் தேசிய ரீதியிலும் மாநில ரீதியிலும் பங்கேற்பு செய்ய வேண்டிய வேலை நம்முடைய வேலை. பல மாநில மனித உரிமை ஆணையங்கள் எங்களை பார்த்தா நல்லா பேசுவாங்க, ரொம்ப அரவணைச்சு பேசுவாங்க. இப்பதான் மாநில மனித உரிமை ஆணையம் வேணும்னா ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இங்கிருந்து 2 பேர் அவர்கிட்ட சொல்லுவார்ன்ற காரணத்துக்காக சொல்றேன். யாரும் சொல்லாம இருந்தீங்கன்னா சொல்லிருங்க. 25வது ஆண்டு விழாவை 6ஆம் தேதி ஆகஸ்ட் கொண்டாடினார்கள். திராவிடர் மாடல் அரசுன்னு பேசிட்டு இருந்தோம். இந்த திராவிட மாடல் அரசுல கருப்பு சட்டை போட்டு என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சகோதரி ரினி, உங்களுக்கு தெரிஞ்ச ரினி, அந்த கூட்டத்திற்கு வந்தார்கள். கலைவாணர் அரங்கத்தில். எந்த விழாக்கு? SHRC உடைய 25th anniversary. ஆனரபிள் CM வரார். போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். நான் கொஞ்சம் தாமதம் வந்தேன். வந்த உடனே அவங்க கேட்குறாங்க என்ன நிப்பாட்டியாச்சுன்னு. எனக்கு BP ஏறிடும். போலீஸ்காரன் முடிச்சு உள்ளார வரக்கூடாதுன்னு சொன்னான். நான் ஆசீர்வாதம் என்னை பார்த்து, அண்ணே நீங்கள் பக்கத்தில் போகாதீங்க, கொஞ்சம் இருக்கு, இது ஏற்கனவே 15 நிமிஷம் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு, லாஸ்ட் சீன், இது முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் வாங்க, இப்போ வராதிங்க. நாங்கள் அங்கே DSP பேசிட்டு இருக்காரு யார்ட்டையோ, பிளாக் டிஷர்ட் வித் கம்ப்யூட்டர் இன் த ஹேண்ட் அப்படின்றாங்க. என்னடா அடுத்தது என்ன சொல்ல போறேன் தெரியல. என் ஆபீஸ்ல என்னோட பணி செய்கின்ற ஒரு சகோதரி. அதுக்கப்புறம் ஓகே கிடைச்சோன்னா அவங்க போனாங்க. அடுத்த பெண் பக்கத்தில் இன்னொரு கல்லூரியில் வந்திருக்காங்க. கருப்பு கமீஸ் மேல போட்டு ஷால், வெள்ளை ஷால் போட்டிருக்காங்க. அந்தமா வெள்ளை ஷால் போட்டாலும் சிவப்பு ஷால் போட்டாலும் வித்தியாசமா. ஒரு திராவிட மாடல் அரசனுடைய SHRC 25வது ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆண்டு விழாக்கு வருகின்ற 2 சகோதரிகள் கருப்பு சட்டை போட்டான்றதுக்காக இந்த நாட்டினுடைய போலீஸ்காரங்க நிப்பாட்டுறாங்கன்னா
ஜஸ்டிஸ் பாஸ்கருக்கு ஒண்ணுமே தெரியாது சம்பந்தமா. இப்பதான் அவர் கட்டில் பதில் எழுதியிருக்கார். அவங்க மேடையில எல்லாம் அலங்கார நபர்களை அமர்த்தி வைத்தார்கள். மனசுக்குள்ளார ஓடிட்டு இருந்த 25 வருஷமா உங்களை பார்த்து பார்த்து கதறி கதறி சத்தம் போட்டேனாப்பா, இன்னைக்கு சத்தம் போடுறேனே. ஒரு சிவில் சமூகத்திலிருந்து ஒருத்தியை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு வக்கீல பண்ண மாட்டாங்க. காரணம், அவர்கள் சிவில் சமூகம் உள்ளே சென்று விட்டதுனா, வசந்தி தேவி பெண்கள் ஆணையத்துடைய தலைவியாக இருக்கும் போது எப்படி செயல்பட்டார்களோ அது மாதிரி செயல்படுகின்ற ஆணையமாக அது மாறிவிடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சாந்தா சின்ஹா தேசிய குழந்தைகள் ஆணையத்துடைய தலைவியாக இருக்கும் பொழுது எவ்வளவு சிறப்பாக அது பணியாற்றியதோ அதுபோல் நடந்துவிடும் என்ற பயத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆணையங்களை கைப்பற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு, வழக்கறிஞருடைய பொறுப்பு. அதை கைப்பற்றி அதை சுத்தமாக்கி அங்க இருக்கக்கூடிய சரியான நபர்களை கைகாட்டி சரியில்லாத நபர்களை அம்பலப்படுத்துகின்ற அந்த கூட்டு பொறுப்பை ஏஎல்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறைகூவல் விட்டு உங்களிடம் இந்த பணியில் இறுதி வரை பயணம் செய்ய நான் தயார் என்று அறிவித்து, எனக்கு அறிமுகமான பலர் இருக்கிறீர்கள். எங்களுடன் பணி செய்வதன் மூலமாக, பயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சில பேருக்கு மனசுக்குள்ளார ஓடும், இவர் ஏற்கனவே சிபிஐனாரு அது இதுன்றாரு, இவர் வேற அறைக்கூவல் விடுறாரு. ஜாங்கீர் பாஷா என்ன சொல்ல போறாரு தெரியலையே. அவர் எனக்கு ஒரு 30-35 வருஷமாக பழக்கமான ஒரு வழக்கறிஞர் நண்பர். அதுக்கு மேலேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 35-38 வருஷமா பழக்கமான நபர். அவ்வளவு மோசமான நபர்கள் நாங்கள் கிடையாது. பாப்பாமோ நாங்க பாலன்லாம் நல்லவர்கள் என்று நம்புங்கள். ஆகவே பயணம் செய்யுங்கள் எங்களுடன். செய்தீர்கள் என்றால் இந்த நாட்டில் கண்டிப்பாக வழக்கறிஞர் படிப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், நாமெல்லாம் இணைந்து செல்ல வேண்டிய இந்த பயணத்தில் இணைந்து செல்வோம். போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடன் இணைந்து போராட்டத்தை கொண்டு வருவோம். we have to occupy streets. தெருக்களை போய் ஆக்கிபை பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. கோர்ட்ஸுக்குள்ளாரையும் ஃபைட் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதே நேரத்தில் இது போன்ற மனித உரிமை நிறுவனங்கள் சர்வதேச ரீதியிலும் தேசிய ரீதியிலும் மாநில ரீதியிலும் அவர்களை கண்காணிக்க வேண்டிய அந்த கூட்டு பொறுப்பை நாம் எடுத்து நடத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. That was so refreshing, isn't it? Learned councils over here. Yes. தமிழ்ல பேசினது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது இல்ல? ஆமா தானே? அது எஸ்என்னுக்கு மட்டும் எஸ்என் வருதா? தமிழ்ல பேசும்போது வருதா? இல்ல, இதனால தான் நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். எஸ்ஸா? ஆமாவா? It was so refreshing. ஆமாவா? ஆமாவா? ஆமா, எஸ் சொல்லும்போது ரொம்ப ஜோரா சொல்றீங்க, ஆமா மட்டும் ஏன் இதான் வருது? இதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனையே. இங்கிலீஷ் நான் தமிழ்னு சொல்லுவீங்க, ஆனா தமிழ் சொன்னா யாரும் மதிக்க மாட்டீங்க. அதனால நான் ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேச வேண்டியதா போகுது. I can talk in Tamil. Yes, yes, yes. Very good. Thank you so much for your lovely response. I should call upon Sir Tamilnadu sir to give away the memento to our honorable chief guest. A huge round of applause. Delegates, thank you so much. And we are taking the resolution passed by the sir into consideration. நம்ம எல்லாம் சேர்ந்து நீதிமன்ற வெளியே போராடுறோம், எல்லாத்துக்கும் போராடுவோம். இது ரெசல்யூஷனா பாஸ் பண்ணலாமா? சார் சொன்ன மாதிரி ரெசல்யூஷனா பாஸ் பண்ணலாமா? ஆமாவா? எஸ், எஸ். ராஜா முகமது சார், எஸ் வந்துருச்சு. You can pass this as a resolution. Now I'm requesting Mr. S.S. Selvan sir, Vice President of All India Lawyers Council, to present the resolution. Sir. Tamilnadu sir. ஆறாவது தீர்மானமாக சட்டவிரோத புல்டோசர் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நாடு முழுவதும் பாஜக அரசின் தவறான மற்றும் பாரபட்சமான சட்டங்களுக்கு எதிராக போராடுபவர்கள், குரல் எழுப்புபவர்கள் மீது, குறிப்பாக அவர்களுடைய சொத்துக்கள் புல்டோசர்களால் தரைமட்டமாக்கப்பட்டு சட்டவிரோத நிகழ்வுகளை பாஜக ஆளும் மாநிலங்களில் இரக்கமின்றி நடந்தேறி வருகின்றது. போராட்டங்களில் ஈடுபட்டால் புல்டோசர்கள் வீட்டு வாசலில் காத்திருக்கிறது என்று அச்சுறுத்தப்படுகிறது.
இது பொதுமக்களுக்கும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் விடுக்கப்பட்ட நேரடி அச்சுறுத்தலாகும். இது போன்ற சட்டத்திற்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகள் நீதித்துறையால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்த ஆல் இந்தியா லாயர் கவுன்சில் மாநாட்டின் வாயிலாக தீர்மானம் வாயிலாக நிறைவேற்றப்படுகிறது. நன்றி. Thank you so much, sir. Now, taking the privilege of inviting Mr. S. Balan, sir, Senior Advocate, Karnataka. Thank you, Makale. High Court has fought for the black laws, and I'm calling upon you, sir, for your precious thoughts over sustained attack on federalism. Dear delegates, this is the final guest speaker. Give a huge round of applause. Sir, can I have you here, please? Ida, huge round of applause, sir. Last. Inno Nalla? Yes. He has all the way come from Karnataka for us. Yes, thank you so much, delegates. Sir, please take over, sir. அனைவருக்கும் வணக்கம். I am an advocate but not a senior advocate. So I don't believe in seniority, senior counsel. Okay. என்னுடைய தலைப்பு sustained attack on federalism. கூட்டாட்சி இணையாட்சியின் மீது தொடர் தாக்குதல். பாவேந்திரன் டிரான்ஸ்லேஷன் கரெக்டா தப்பா? கரெக்டா? ஓகே. ஃபெடரலிசம் கூட்டாட்சி, இணையாட்சி, ஒற்றையாட்சி, அரை கூட்டாட்சி, அரை இணையாட்சி, இதெல்லாம் பெயர்கள். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு ஒற்றையாட்சியா, கூட்டாட்சியா, இணையாட்சியா, அரை இணையாட்சியா, அரை கூட்டாட்சியா என்பதுதான் விவாதம். அப்போ நாடு சுதந்திரம் அடையும் போது இந்த நாட்டின் பெயர் பிரிட்டிஷ் இந்தியா. இந்தியா இல்ல. இப்போ இருக்கிறது 28 மாநிலம், 7 யூனியன் டெரிட்டரி இப்ப இருக்கிறது. இதனுடைய வரலாறையும் கூட கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியம். 1757 ஆண்டு ராபர்ட் கிளைவ் சுராஜுத் தௌலா மீது போர் தொடுத்து ஆக்கிரமிப்பு செய்தான். 1757 இருந்து 1857 வரைக்கும் 100 ஆண்டு காலம் ஒற்றையாட்சியும் கிடையாது, இணையாட்சியும் கிடையாது, கூட்டாட்சியும் கிடையாது. 100 ஆண்டு காலம் கொள்ளையாட்சி. 100 ஆண்டு காலம் கொள்ளையாட்சி. 1857 இருந்து 1935 வரைக்கும் அது ஒற்றையாட்சி, வெள்ளைக்காரனுடைய ஆட்சி, அதுவும் கொள்ளையாட்சி. இங்கிலாந்து ராணியுடைய ஆட்சி, ஒற்றையாட்சி. அப்ப 1935 தான் ஃபெடரலிசம் வருது. மாநில அரசு, மத்திய அரசு, இணையாட்சி, இதெல்லாம் 1935 வருடத்துடைய அந்த கோட்பாடு. அப்ப நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஃபெடரலிசம் என்ற வார்த்தையை எறிந்துவிட்டு ஒன்றிய அரசு, யூனியன் ஆஃப் இந்தியா. இந்தியா என்பது தேசியம் கிடையாது, இது ஒன்றிய அரசு. இப்போது பிரச்சனை இந்த ஒன்றிய அரசு ஒற்றையாட்சியா அல்லது கூட்டாட்சியா அல்லது இணையாட்சியான்றதுதான் பிரச்சனை. இது ஒற்றை கட்சி இருக்கும் வரை ஒற்றையாட்சி, பல கட்சி சேரும் போது கூட்டாட்சி. நேரு காலத்தில்
ஒற்றை ஆட்சி. காங்கிரஸ் எல்லா ஸ்டேட்லயும் காங்கிரஸ். எதிர்ச்சி கேட்கறதுக்கு யாருக்கும் திராணி திறமை எதுவும் இல்லை. அதனால அது ஒற்றை ஆட்சி. ஒற்றை ஆட்சி ஆக இருந்தாலும் கூட மத சார்பற்ற ஆட்சி, நேருவின் ஆட்சி மத சார்பற்ற ஆட்சி. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஆட்சி ஒற்றை ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சி. அந்த அம்மாவுக்கு வேற கட்சி ஆட்சி நடத்துறத பிடிக்காது, கழிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 50 முறை மாநில அரசுங்களை கழிச்சிட்டாங்க. 50 முறை. 42வது அமெண்ட்மெண்ட். அப்புறம் ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்தது, மொரார்ஜி தேசாய். 44th அமெண்ட்மெண்ட். ஒரு கூட்டாட்சி முறைக்கு ட்ரை பண்ணாங்க. திருப்பி இந்திரா காந்தி 1989 வரைக்கும் ஒற்றை கட்சி ஒற்றை ஆட்சி, ஒற்றை கட்சி ஒற்றை காட்சி, யாரை வேணாலும் மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டார். ராஜீவ் காந்தியோடு சேர்த்து இந்த நாட்டின் மத சார்பின்மையும் கூட கொலை செய்யப்பட்டது 1992. அதுக்கு பிறகு நரசிம்மராவ் பேசவும் மாட்டாரு, சிரிக்கவும் மாட்டாரு. அவர் போன பிறகு மன்மோகன் சிங் வந்தாரு. 2004 இருந்து 10 வருஷம் பேசவே மாட்டார், சிரிக்கவே மாட்டார். அது பிறகு மோடி வந்தாரு, உண்மையை பேசவே மாட்டார். பட் இந்த ஆர்டிக்கல் 356 அதை அதிகமா மோடி பயன்படுத்துறதில்லை. இப்ப ஆட்சி கலைப்பு, அதுல மோடிக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆட்சியை கலைக்க மாட்டார், அவரு ஆட்சியை கலைக்க மாட்டார். வெரி லெஸ் இன்வோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 356, ரொம்ப குறைந்தது தான். மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மோடி. அவர் ஆட்சியை கலைக்க மாட்டாரு, காசை கொடுத்து வேலைக்கு வாங்கிக்குவார். கர்நாடகால காங்கிரஸ் ஜேடிஎஸ் ஆட்சி அவர் கலைக்கல பாரு. ஆபரேஷன் கமலா 1000 crores, 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி கட்சியை வாங்கிட்டாரு. அதனால நோ ஆர்டிகல் 356, நோ மோடி மாடல். கோவா ஆட்சியை கலைக்கல, அவரு காசு கொடுத்து வேலைக்கு வாங்கினாரு. மகாராஷ்டிரா நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி சிவசேனா ஆட்சியை கலைக்கல பாரு, நோ 356, அது அப்படியே காசு கொடுத்து அப்படி பிடிச்சிக்கினாரு. ராஜஸ்தான், அசாம். அதனால மோடி இஸ் மோஸ்ட் டெமோக்ராட்டிக். He would never dismiss any government. It is a world record that he always buys the government. He always buys the government. He is an expert. அதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கூட கொடுக்கலாம். பணம் கொடுத்த உலகத்திலேயே ஹிட்லர் பண்ணாததை பண்றான். முசோலினியும் பண்ணல, பிராங்கோ பண்ணல, ஸ்பெயின் பிராங்கோ. சிலி பின்சோட்டே பண்ணல, இந்தோனேஷியா சுகார்டோ பண்ணல, பிலிப்பைன்ஸ் மார்க்கோஸ் கூட பண்ணல. அத சாதித்தவர் தி ஒன்லி ஒன் அண்ட் தி ஒன்லி மோடி. சோ அந்த டாபிக் நெக்ஸ்ட் போறதுக்குள்ள அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் என்றதை சொல்லிடுறேன். இந்த கொக்கோ கோலா பாத்துக்கிறீங்களா? கொக்கோ கோலா விஷம். அது விஷத்தை எப்படி வித்தான் வெள்ளக்காரன், அமெரிக்காக்காரன்? சிக்னல்ல ஆன் ஆப் ஆன் ஆப்னு ஒரு சிக்னல்ல ஆன் ஆகும் ஆப் ஆகும். அந்த டைம்ல மியூசிக் விட்டோம் பார், கொக்கோ கோலா ஆன் ஆப், கொக்கோ கோலா பாய்சனை வித்துட்டான்.
அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் காரன் பிளான் பண்ணான். கொக்கோ கோலாவை பார்த்து பாய்சனே வித்துட்டான் அவன். இன்னொரு பெரிய விஷயத்தை வித்துலான்னு அதே பிளான் விட்டான். ஆன் ஆப் கொக்கோ கோலா மம்மம் மோதி, கொக்கோ கோலா மம்மம் மோதின்னு விட்டான். எல்லாரும் குத்து குத்துன்னு ஓட்ட குத்தி போட்டு ஆட்சிக்கு வந்துட்டான். See this sustained attack on federalism. இந்த டாபிக் சரியா தப்பான்றது கூட கொஞ்சம் யோசனையாகுது. ஏனென்றால் ஃபெடரலிசத்தை ஒட்டி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே சொல்ல. இட்ஸ் இந்தியா இஸ் a union of states. Where you find the word federalism? Where is the sustained attack on federalism? So federalism என்ற வார்த்தையே இல்லைங்க. See how the states are attacked. இது 2004 போட்டோ போச்சு. காலையில போட்டோவை எடுத்துட்டு சாயங்காலமே பார்லிமெண்ட்ல யூப்பா கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தவர் யாரு? நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார். நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் அதை கொண்டு வந்தது. 2008 என்ஐஏ வந்தது. நேஷனல் என்ஐஏ என்னன்னா நேஷனல் இன்ஹியூமன் ஏஜென்சி. இட் இஸ் நாட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, இட்ஸ் a இன்ஹியூமன் ஏஜென்சி. அவங்க பண்ற வேலை எல்லாம் பார்த்தா இன்ஹியூமன் ஏஜென்சி. நேஷனல் இன்ஹியூமன் ஏஜென்சியை கொண்டு வந்ததும் நாட்டுக்கோட்டை செட்டியார் தான். ரெண்டு இத ஊப்பா வந்த போது முதல்ல ஊப்பா 21 செக்ஷன், 2004 தான் 53 செக்ஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பலமுறை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இத ஊப்பா என்ஐஏ ரெண்டையும் கொண்டு வரும்போது ஒரு சிங் இருந்தாரு. சுதந்திர போராட்ட காலத்துல ஒரு சிங் இருந்தாரு. நாட்டுக்காக தியாகம் பண்ண சிங் பகத்சிங். 10 வருஷம் ஆட்சியில நாட்டையே வித்துட்டாரு சிங்கு. மன்மோகன் சிங் நாட்டை வித்த சிங்கு. அவரு ஜெட் ஸ்பீட்ல நாட்டை வித்தாரு. கார்பரேட்டுங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நாட்டை விற்கணும். அதுக்கு இவன் தான் கரெக்ட்னு மோதி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ராக்கெட் வேகத்துல ஒட்டுமொத்தமா 2 பேர் நாட்டை விற்கலாம். 2 பேர் நாட்டை வாங்குறான். 4 பேரும் குஜராத்தி. நாட்டை விற்கிற குஜராத்தி மோதி ஷா. நாட்டை வாங்குற குஜராத்தி பனியா அதானி அம்பானி. 2 பேர் வாங்குறான், 2 பேர் விற்கிறான், 2 பேரும் பனி, 4 பேரும் பனியா, 4 பேருமே குஜராத்திங்க. அப்போ இந்த என்ஐஏ ஆக்ட் how it attacks the autonomy of the state. இப்போ இந்த law and order சட்டம் ஒழுங்கு, it is the state list. It is not in concurrent list. It is not in union list. It is a state list. சிபிஐ வரணும்னா கூட ஸ்டேட் அனுமதி இல்லாமல் சிபிஐ வர முடியாது. It can't enter. Central forces, CISF, Border Security Force, Indo-Tibetan Security Force, இது எல்லாமே they should be in the border. அவன் பார்டர்ல தான் நிக்கணும். Otherwise he should be in the barrack, either in the border or in the barrack. துப்பாக்கியை தூக்கின்னு நாட்டுக்குள்ள வரவே கூடாது அவன். அதுதான். பட் எங்க பார்த்தாலும் காஷ்மீர்ல கண்ணை தூக்கி நின்னுக்கிறான். நீங்க காஷ்மீருக்கு போனீங்கன்னா 10 அடி தூரத்துல ஒரு பெரிய கன்னு மிலிட்டரிக்காரன் நின்னுக்கிறான். மிலிட்டரி, paramilitary or central forces cannot involve in law and order situation of a state. That is the law. CBI வரணும்னாலும் கூட he should obtain permission from the state government. State government permission இல்லாம CBI வர முடியாது.
என்ஐஏவை கொண்டு விட்டான். என்ஐஏ. So the NIA is a Central Investigating Agency. அவனுடைய தலைநகர் எங்க இருக்குதுன்னா ஹெட் குவார்டர் பிலிக் சார் நாக்பூர்ல இருக்குதா டெல்லியில இருக்குதா? நோ, ஹெட் குவார்டர் இஸ் இன் நாக்பூர். RSS எங்க இருக்குதோ அங்கதான் ஹெட் குவார்டர் NIA. அவன் என்ன சொல்றான்னு செய்யறான். ஆண்டவன் சொல்றான், அண்ணாமலை செய்யறான். நாகப்பூர் சொல்றான், NIA செய்யறான். How dangerous the act. அந்த செக்ஷன் 6 படிங்க. செக்ஷன் 6 1 2 3 7 சப்செக்ஷன்ஸ். UAPA FIR போட்டதும் அந்த ஸ்டேட் போலீஸ் வந்து NIA ரிப்போர்ட் கொடுத்துடணும். You should send a report. NIA வந்து மனசு வச்சு போனா போ, நீயே இன்வெஸ்டிகேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னதான் the state should proceed with the investigation. Otherwise NIA can re-register the case. அப்ப ஸ்டேட்டுக்குள்ள எங்க வேணாலும் வரலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய பல்ல புடுங்கின சட்டம் இது. எப்படி ஒரு பாம்புக்கு பல்ல புடுங்கினா விஷம் இருக்காது, தன்மையே இருக்காது. விஷம் இல்லாத பல்லு இல்லாத பாம்பு பாம்பாது. அப்போ லா அண்ட் ஆர்டர் உரிமை இல்லாத ஸ்டேட் அது. NIA இப்போ பீமா குரேகான் கேஸ். பீமா குரேகான் வழக்கில் சுதா பரத்வாஜ் பீமா குரேகான் சைடே போல, ஃபாதர் ஸ்டான் அங்க போகவே இல்லை. ஆனந்த் தெல்தும்டேக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டான். இந்த கைது நடவடிக்கை ரெஜிஸ்ட்ரேஷன் with the permission of NIA, Bombay police started investigating and Bombay police also filed a charge sheet. மத்தியில எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாரு பட்னியூஸ் சித்பவன் பாப்பான். சோ RSS உடைய சொந்த புள்ள தத்து புள்ள என்னென்னமோ புள்ளவன். அந்த அரசு போன பிறகு சிவசேனா நேஷனல் கான்ஃபரன்ஸ் அரசு வந்தது. அப்ப சரத்பவார் சொன்னார், we will reinvestigate. This is a fake case. This is a fabricated case. This is a got up case, created case, manufactured case. We will reinvestigate in சொன்னதுமே NIA took over the investigation. See, the power of the state on law and order is taken away by NIA, central agency. அது திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணி 10,000 பேஜ் கொண்ட சார்ஜ் ஷீட்டை போட்டான். So this is the power of center to attack anyone. இதை வச்சு யாரெல்லாம் அட்டாக் பண்றான்? அவன் மார்க்சிஸ்ட் அட்டாக் பண்றான். 5M ஃபர்ஸ்ட் M இஸ் மார்க்சிஸ்ட். அதுல கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் M இஸ் மார்க்சிஸ்ட். ரெண்டாவது M மிஷனரிஸ்ட். மிஷனரி மேல கோவம். ஏன்னாக்கா பீலிக்ஸ் எல்லாம் படிச்சு லாயர் ஆயிட்டாரு, அதனால தான் கோவம் அவனுக்கு. வெறும் பாப்பம் தானே லாயரா இருந்தான். அதனால மிஷனரிஸ்ட் மேல நம்மளுக்கு மெடிசன் கொடுக்குறாங்க, லீகல் எய்டு கொடுக்குறாங்க. ஸோ தேவர் வெரி ஆங்கிரி ஆன் மிஷனரிஸ். மூணாவது M மெக்காலேயிஸ்ட். அவன் சொல்லிட்டு இருந்தான் 100 அடி உயரம் உள்ள மனிதன் 2000 வருஷம் ஆட்சி பண்ணான். அம்புலி மாமா கதையெல்லாம் சொல்லினுக்கிறான் அவன். அது தப்பி அதெல்லாம் என்ன, ஒரு சயின்டிபிக் எஜுகேஷன் கொடுத்தவர் மெக்காலே. அதனால தேர் அப்போசிட் டு மெக்காலேயிஸ்ட். மூணாவது M. நாலாவது M மெட்டீரியலிஸ்ட். மெட்டீரியல்னா அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்ட். நாலாவது M. அஞ்சாவது M
முஸ்லிம்ஸ் 5வது எம். அப்போ இந்த என்ஐஏ அட்டாக் ஆகுறது 5 எம். NIA would never attack B and B square. B square என்ன பிராமின் அண்ட் பனியா ஸ்கொயர். பிராமண மேல கேஸ் வராது. சேட்டு மேல NIA இருக்குதா? UAP இருக்கா? சேட்டு மேல மார்வாடி குஜராத்தி இவன் மேல NIA வராது. ஆதிவாசி மேல வரும், தலித் மேல வரும், சூத்திர மேல வரும், பஞ்சம மேல வரும், தொழிலாளி மேல வரும், பால மேல வராதுப்பா. நான் NIA லாயரு, என் மேல எப்படி வரும்? அவன் நான் வராது. இங்க பூந்தமல்லி கோர்ட்டுக்கு என்ன கூட்டு வந்தாங்க. பூந்தமல்லி கோர்ட்டுக்கு என்ன கூட்டு வந்தாங்க. சார் நீ தான் கிராஸ் பண்ணோம். ஐயோ நான் பெங்களூர்ல இருந்து எங்கப்பா கிராஸ் வர்றது? இல்ல சார் நீ தான் வரணும். பூந்தமல்லி கோர்ட்டுக்கு வந்தா டிஐஜி வந்துட்டான். எங்க இருந்து? எஸ் ஃப்ளோன் ஃப்ரம் டெல்லி. யூ அக்கார்டட் சாங்ஷன். அவர் பொசிஷன் அண்டர் செக்ரட்டரி. காலையில அப்படியே அவரை கூட்டுன்னு ஒரு 10 டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்தான். நான் சொன்னேன் அவுட் 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 அவுட். ஏய் வெளியே போங்கயா நீங்க. why you have come? நீ வாயாங்க. எல்லாரும் துரத்திட்டு அப்புறம் வேத்து ஊத்தி அவனுக்கு 2 வாட்டி தண்ணி குடிச்சான். மிஸ்டர் பிஷித், see if I say yes you should say yes. If you say no 101 question. If I say no you should say no. Otherwise 201 question. You will not go back to Delhi. If I say don't know you should also say don't know. Otherwise 301 question. இவ்வளோ சொல்லிட்டு 2 மணி ஆயிடுச்சு. பிலிச் 2 மணிக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறான் டிஐஜி பிஷித். நானும் அதே ஹோட்டலுக்கு போனேன். என்ன பார்த்து ஏழிச்சு நிக்கலாம் அந்தால. சார் சிடவுன் சிடவுன். ஒய் யூ ஆர் ஈட்டிங்? சிடவுன் சிடவுன். மத்தியானம் 3 மணிக்கு கோர்ட் சுருவாச்சு. எஸ் மிஸ்டர் பிஷித், under section 2E you are not competent to accord sanction. Say yes. Yes. Do you mean to say you are incompetent sanctioning authority? Say yes. Yes. யார் அந்த கோர்ட்டுக்கு வந்திருந்தது? யாரோ அதையும் வந்துக்கிறாங்க அந்த கோர்ட்ல. இப்படி தானே ஆச்சு. நான் டுபாக்கூர் எதனா போய் சொல்றேன்னா? ஆமாமா. சாயந்தரம் 5 வரைக்கும் எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ, டோன்ட் நோன்னா டோன்ட் நோ. அவன் போய் எப்படி எம்எல்ஏ கேஸ் போடுவான்? See this NIA Act, section 3 to section 5 of the NIA Act bestows power on a secretary, joint secretary, to declare any organization as unlawful, as terrorist organization. அவன் டிக்ளேர் பண்ணிட்டா அவனோட பேசினாலும் நோ பெயில். அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா பெயில் இல்லை. கேஜப்ல மதனி கேஸ் சாருக்கு தெரியும். மதனி கேஸ். ஐ எம் a டிஃபென்ஸ் கவுன்சில். ஒரு ஷமீர் என்ற ஒரு இஸ்லாமியர், அவர் மேல அலிகேஷன் என்னன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு 6 மாசத்துக்கு முன்ன அக்யூஸ் நம்பர் 2க்கு ஒரு டீ கொடுத்துக்கிறாரு. 1 டீ. இன்சிடென்ட் ஆன பிறகு 6 மாசத்தை விட்டு 1 more டீ, 2 டீ. ஒரு டச்சிங் அண்ட் டச்சிங். 1 டீ அண்ட் another டீ. பெயில் போட்டேன். அந்த NIA ஜட்ஜி சொன்ன, யுவர் ஆனர் there were 2 tea. 6 months back 1 tea. After 6 months another tea. 1 touching and another touching. அவர் சொன்னார் நோ பெயில்.
He said no bail. 2 டீ குடிச்சா bail இல்ல. 14 வருஷம் உள்ள இருக்கிறார் அவரு. Then I have taken this matter before the High Court. அவர் எங்க உத்தரப்பிரதேஷ் ஜட்ஜி அங்க வந்துட்டாரு. Senior most judge. Kotal number 3. So the matter was called. My lord, அவங்கள லார்டு லவங்தாஸ் அவங்க. சாருன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. சாருன்னு சொல்லலாமா சார்? லார்டுன்னு சொல்லலாம். லார்டு லவங்தாஸ். லார்டு இல்லைன்னாக்கா அவனுக்கு பெயில கொடுக்கறது இல்லை. அவன் சொல்லணும் லார்ட் ப்ளீஸ் மை லார்ட் ப்ளீஸ் 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 மை லார்ட். அப்படியே ஆர்டர் கொடுக்கணும் பாருங்க லார்டு. மை லார்ட் ப்ளீஸ் யூ பிளட்டி இடியட் ஃபெலோ ப்ளீஸ் மை லார்ட். அவர் வந்தாரு. மை லார்ட் 14 years my lord as an under trial prisoner my lord, against him my lord, ஒன்னொன்னுக்கு லார்டுன்னு சொல்லணும். Against him my lord 2T my lord, 6 months back my lord 1T my lord, my lord my lord my lord, after 6 months 1T my lord, 14 years jail my lord. What is this? 2T my lord, 2 touching and touching my lord. Yes my lord, please my lord, bail my lord, poor my lord, family starving my lord, no case my lord, no base my lord, no prima facie case my lord, please my lord, he is sick my lord. 2T no bail, reject பண்ணிட்டாரு. See such a dangerous act. 2T no bail, 14 years jail. உலகத்தில் எதனா ஒரு நாடுக்குதா டீ குடிச்சா 14 வருஷம் ஜெயிலு? இது பாரத நாடு, பாரத். See this is அதுல எவனோ 43D5 எழுதிட்டான். நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் கொண்டு வந்தது. நோ பெயில் 43D5 நோ பெயில். அது நீங்க கூகுள்ல பண்ணி பாருங்க, கூகுள்ல வரும். வாட் இஸ் வாஸ் த டிஸ்கஷன் ஸ்பீச் ஆஃப் ஹோம் மினிஸ்டர். அதை கம்ப்ளீட்டா நெயில் போட்டு பூமியில போச்சுட்டார் நஜீபுல்லா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட். தே ஆர் ஆல்சோ மை லார்ட்ஸ். மை லார்ட்ஸ் ஆர் அவர் லார்ட்ஸ். அவர் லார்ட்ஸ், எவ்ரி ஒன் லார்ட்ஸ், India lords. So this is such a dangerous UAPL topic. அதனால அது மேல அவ்வளவு போறது இல்லை. See how sustained attack on states. It has taken away the power of the state. மாநில அரசின் உரிமை கம்ப்ளீட்டாக மாநில அரசுக்கு எத்தனை பல்லு இருந்துச்சோ அத்தனை பல்லையும் வச்சுட்டான். அது எவ்வளவு விஷம் இருந்துச்சோ அவ்வளோத்தையும் பிடிக்கிட்டான். இட் இஸ் an attack on state autonomy. But still no one protested. Protest பண்ணா ED வருது, அது IT வருது, ED வருது, CBI வருது, எல்லாமே வருது. பம்லா வருது, பொம்லா வருது, நன்மை வருது. So this is one sustained attack. Labor State Act 185, Central Act 44, protecting job security, wage security, social security of the workmen who are nothing but Shudras. And Panchama Sutrana தவிர வேற அவன் வேலை செய்யறான். பாப்பா நான் வேலை செய்யறான், சூத்திரன் செய்யறான், பஞ்சம வேலை செய்யறான், வேற அவன் வேலை செய்யறான். எல்லாம் பகவத்கீதையை அப்படியே ஃபாலோ பண்றவனுங்க. மோடி பகவத்கீதை ஃபாலோவர், கிருஷ்ணன் ஃபாலோவர். கிருஷ்ண பகவத்கீதையில் என்ன சொல்றாருன்னா, வேலையை செய் கூலியை கேட்காதன்றாரு. அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன். 4 வர்ணம், பிராமணன், சத்திரியன், சூத்திரன், பஞ்சமன். பிராமணன், வைசியன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், 4 வர்ணம். அப்படியே பாருங்க. இது கொண்டு வந்தோம் மனுவா மன்னா, மனுவோ மண்ணோ மண்ணாங்கட்டியோ நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்.
அவன் மனு 4 வர்ணம், நம்ம மோதி 4 கோடு. அவன் 4 வர்ணம், இவன் 4 கோடு. இந்த 185 சட்டங்களும் உடைக்கப்பட்டது. 4 கோடு. நோ ஜாப் செக்யூரிட்டி, அமர்த்து துரத்து, கிக் அவுட், நாக் அவுட். இப்போ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடுன்னு கொண்டு வந்துக்கிறான். 11 months ஜாப், 11 மாசம் தான் வேலை. சங்கம் கிடையாது, சந்தா கிடையாது, கொடி கிடையாது, பந்தா கிடையாது, தலைவரும் கிடையாது. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் only 11 months. அமர்த்து துரத்து. So no union, no labor right, no human right, no citizen right, no right. அடிமை சாசனத்தை கொண்டு வந்திருக்கான். See, the protection of labor is within the domain of the state. In the state list, how can central government bring 4 codes without consulting the state? ஒரு ஸ்டேட்டையும் கேட்கலாம இந்த கோடு. See, it is a disaster. State government cannot protect its workers with any legislation. 4 கோடு நீ எதனா கொண்டு வந்தாக. இங்க யாரோ ரவி வந்துக்கிறார் பார். ரவி நாக்பூர்ல இருந்து அப்படியே பிளைட்ல கொண்டாந்து சென்னையில் இறங்கிட்டுக்கிறாரு. திருக்குறளுக்கு என்னமோ கண்டுபிடிச்சுக்கிறாரு. So it's a invasion by the central government against the rights of respective state governments. But fortunately or unfortunately, no protest by the workers. Code kondu vandutaan. Next, this agricultural laws, without consulting any state government. The one and the only person, Mr. Modi, passed the bill through ordinance route without a debate. எல்லா விவசாயி, குறிப்பா பஞ்சாப் ஹரியானா விவசாயி திருப்பி அடிச்சான் மண்ண கவனம். That is the only act they have suspended and then withdrawn. But இதுல காட்டு மிராண்டித்தனமான சட்டம் என்றால் the most worst attitude of the central government. ஒரு மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசமா பண்ணிட்டாங்க. சோ மாநில சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி. காஷ்மீர் கவர்மெண்ட்டையே கேட்காத, டிபேட்டும் பண்ணாம ஆர்டினன்ஸ் ரூட்ல ஆர்டிகல் 370, ஆர்டிகல் 35A அதை ஒரே கிக் அவுட். The entire Kashmir became a military Raj, police Raj. Entire Kashmir became a prison. Internet illa, milk illa, school illa, college illa, no rights. Entire Kashmir became a prison overnight without consulting the state of Kashmir. இதை விட ஒரு காட்டு தர்பார், காட்டு மிராண்டித்தனமான ஒரு ஆட்சி உலகத்தில் உண்டா? ஷேம் ஷேமா, வேற எதுனா சொல்லு. இட்ஸ் எ கேம், நாட் ஷேம். இது காட்டு மிராண்டித்தனமானது. So attack on Kashmir, attack on rights of tribes. Our tribes' rights, Article 7th schedule, 5th schedule, tribal lands cannot be purchased by Ambani or Adani, anybody else. Indamma Draupadi Murmu, Murmumo Draupadi Murmu andamma Chhattisgarhla கவர்னரா இருக்கும்போது தான் ட்ரைபல் லேண்ட புடிங்கி அதானிக்கு கொடுத்தாங்க. 1200 ஏக்கர் லேண்ட்
அதுக்கு அங்குள்ள ஆதிவாசி மக்கள் போராட்டம் நடத்தினா துப்பாக்கி சூட்ல 42 பேரை கொன்னுட்டாங்க. அங்க பிஜேபி அரசு அதை ட்ரைபல் லேண்டை யாருனாலும் வாங்கலான்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இந்த அம்மா கவர்னர் வாய மூடின்னு இருந்தாங்க. When tribals were shut down, she kept her mouth shut. அதனால தான் ப்ரொமோஷன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கேட்டுந்தா டிமோஷன், கேட்டா ப்ரொமோஷன், கேட்கலன்னா டிமோஷன். See, ஜுடிஷியரியில வேர் இஸ் ஃபெடரலிசம் இன் ஜுடிஷியரி? முதலமைச்சரை கேட்டுதாங்க சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்றாங்களா? See, கொலேஜியம் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கல தெரியல. ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டிங் ஜட்ஜஸ், ஜட்ஜஸ் ஆர் டிரான்ஸ்பரிங் ஜட்ஜஸ். கட்சியில பார்த்தா 24 ஹைகோர்ட்ல 24 கோர்ட்லயும் ஜட்ஜ் புள்ளிய ஜட்ஜ். சீஃப் மினிஸ்டர் மகனே சீஃப் ஜஸ்டிஸ். ஜட்ஜிங்ல அவங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கிறது. So this is also transgress in the domain of the state. State law में state கேட்காம நீ chief justice ஏன் வைக்கிற? So every step they are attacking. The reason, one leader, one nation, one ration, one religion, one language, one religion, that is Hindu religion, one language, that is Hindi language. The one election, one party, Congress, Mukta Bharat, Communist Mukta Bharat, Dravidian Mukta Bharat. இது எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் பிஜேபி தான். இந்துத்துவா கவர்மெண்ட், இந்துன்ற சொல்லு எட்வர்ட் ஜோன்ஸ் கொடுத்தது. அது அவன் போட்ட பிச்சை. எட்வர்ட் ஜோன்ஸ் இந்துன்னு சொல்லினா நோ இந்து. அதுக்கு இன்னொருத்தன் பைத்துக்காரன் துவா சேர்த்துட்டான், இந்து துவா. இந்துன்னு வெள்ளக்காரன் கொடுத்தான், துவான்றது இவன் சேர்த்துட்டான். இந்து துவா, ஆரியவாதம், பிராமணவாதம், வேதவாதம், இந்துத்துவவாதம், லூட்டிவாதம் எல்லாம் சேர்ந்ததுதான் இது. So India is a corporate, Brahmanical, militaristic, fascist state. India is a Brahmanical, corporate, militaristic, fascist state. இதுல where is democracy, where is court, where is state autonomy, where is the attack? So it is anti-5M. இதுதான் சிச்சுவேஷன். பில்கிஸ் பானு கேஸ்ல என்ன அநியாயம் நடந்தது? பில்கிஸ் பானு நிர்பயா கேஸ், நிர்பயா கேஸ்ல 4 பேரும் தலித் தூக்கு போனான். இதுல 11 பேரும் பாப்பான் மாலை போட்டு ஸ்வீட் கொடுத்து பேண்ட் வச்சு கூட்டு வரான். பாப்பானுக்கு ஒரு நியாயம், பறையனுக்கு ஒரு நியாயம். ஒரே நாடு 2 நியாயம். ஆகவே இந்த டைம் ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. சாரி ஃபார் த டிலே. சோ இது இந்த நாடு இப்படிதான் போகுது. இது ஒரு கொள்ளையாட்சி, இது மக்களுக்கு விரோதமான ஆட்சி, சட்டத்துக்கு புறம்பான ஆட்சி, அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பான ஆட்சி. இது இந்துத்துவ ஆட்சி. It was bad. Now it is worst. Next 24 திரும்பி வந்தா it will be cruel, dangerous, equivalent to Hitler. அந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இத advocate should realize this. இப்ப நான் கர்நாடகால பேசும்போது பார் தமிழ்நாடு, பெரியார் அம்பேத்கர், பெரியார் தி கிரேட், பாப்பா வீதியில் இருக்கிறான். கர்நாடகால பெரியாரை நம்ம ஏத்துக்கல, பாப்பா அரியணையில் இருக்கிறான். ஜெயிலில் இருக்க வேண்டிய விதான் சௌதால இருக்கிறான். ஒரு காலத்தில் எடியூரப்பால இருந்து எல்லாம் பரப்பன் அக்ராரம் போனான். பரப்பன் அக்ராரம்னா ஜெயிலுக்கு போய் அப்படியே விதான் சௌதாக்கு வரான். So it's a government of criminals, government of terrorists.
கவர்மெண்ட்ஸ் ஆஃப் கரப்ட் எங்க ஊர்ல ஸ்டேட் அட்டானமி, எங்க ஊர்ல ஸ்டேட் அட்டானமி எல்லாம் கிடையாது. பாதுஷா டெல்லியில, பாளையக்காரன் பெங்களூர்ல. பொம்மை உஸ்கா பவர் நை நை. பிளம் டிபார்ட்மெண்ட், இரிகேஷன், பிடபிள்யூடி, ரோட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டெல்லிக்காரன். டைரக்ட் போஸ்டிங் ஃப்ரம் அமித் ஷா. அவர் சொல்றாரு, இவர் செய்யறாரு. பொம்மைகள்லாம் ஒண்ணும் கிடையாது, மண்ணாங்கட்டி பவரும் கிடையாது. டெல்லி ஆட்சி எப்படி இருக்குது பாருங்க. அங்கிருந்து டைரக்டா டெல்லிக்காரன் எல்லாம். டிஐஜி அவனை, ஆன்டி கரப்ஷன் பியூரோ அவனை, சீஃப் செக்ரட்டரி அவனை, சிஐடி அவனை, இரிகேஷன் செக்ரட்டரி அவனை, ரோட் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அவனை, 1 lakh கான்ட்ராக்டரும் அவங்க. மெகா கான்ட்ராக்டர் 15,000 கோடி கான்ட்ராக்ட் அமித்ஷா புள்ளிது. ரோட் டிரான்ஸ்போர்டேஷன் 60,000 கோடி கட்கரி இது. அப்ப பெங்களூர் மக்களாட்சி, விதான் சௌதா ஆட்சி எதுவுமே கிடையாது. இது டெல்லி சுல்தான் ஆட்சி, பாத்ஷா ஆட்சி. டைரக்ட். ஏன்னா 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஆட்சி. 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணா லட்சம் கோடி ரூபாய். இன்வெஸ்ட் 1000 crores, earn 1 lakh crores. PW contract 40% commissioner Ishwarappa. Every contract 40%. சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கு டைம் ஆயிடுச்சா? சப் இன்ஸ்பெக்டர் அவங்க பேசுனாங்க, அதனால தொடர்ந்து நிறுத்திறேன். சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கு 1 கோடி ரூபாய் ஒரு போஸ்டுக்கு. ப்ரொஃபசர் அப்பாயின்மெண்ட் 1.5 கோடி ரூபாய். எவ்ரிதிங் இஸ் பிசினஸ். திஸ் இஸ் கால்ட் இந்துத்துவா கவர்னன்ஸ். Everything is business is called Hindutva governance. Kick out this Hindutva governance. Kick out fascist government. Kick out terrorist government. Kick out dangerous government. Uphold democracy. Defeat fascism. உலகத்தில் fascism அழிவுற்றது. முசோலினி தூக்கிலிட்டு கொன்றார்கள். ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனான். பிராங்கோ அழிக்கப்பட்டான். பாசிசம் அழிக்கப்படும், பாசிஸ்டுகளும் அழிக்கப்படுவார்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி. ஓகே. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா மேடம் ஸ்லீப் கொடுத்துருவாங்க. தேங்க்யூ. Thank you so much, sir. That was so inspiring. We all got mesmerized listening to you in a very natural way, sir. Thank you so much. ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல சார் பேசும்போது. நம்மள ஒருத்தர் பேசும்போது தான் நமக்கு அந்த உணர்வே வருது. நம்ம பாஷையில நமக்கு என்ன கஷ்டங்களோ நஷ்டங்களோ அது நம்ம பாஷையில இயல்பா சொல்லும் போது it gives very very happy note. Thank you so much, sir. We all enjoyed a lot, sir. Thank you so much for your valuable. Sir, you didn't say you learned. We all learned today, isn't it, delegates? That was a huge round of applause, sir. That is the answer for your questions, sir. We learned it to you. Thank you so much. Now, I request Mr. Alauddin, sir, VP, Vice President of All India Lawyers Council, to present the memento for Balan, sir. Thank you so much, sir. Yes. Thank you so much, sir. Now, may I request Mr. S.S. Tamilnadu, sir, Vice President of All India Lawyers Council, for the vote of thanks.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டோம். கன்னியாகுமரியிலிருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் தென்காசியிலிருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராம்நாடு, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதிதாக உருவாக்கப்பட்ட தஞ்சைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மாவட்டம், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, ஊட்டி, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆக 37 மாவட்டத்தில் இருக்கிற தவழ்ந்து பிறந்து வளர்ந்த உங்கள் காலடி தமிழ் தாயின் தலைநகருக்கு சென்னைக்கு வந்து காலடி எடுத்து வைத்திருக்கிற உங்கள் பொற்பாதங்களுக்கு நன்றி கூறுகிறேன். காலையிலே இருந்து கூட்டாட்சிக்கும் ஜனநாயகத்திற்கும் பெரும் இன்னல் ஏற்பட்டிருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு ஏன் மீண்டும் மீண்டும் இன்னலுக்கு உட்படுகிறது? அம்பேத்கர் எழுதி இந்திய அரசியலமைப்பு எழுதி முடித்த பிறகு 1954 என்ன கூறினார் என்றால், நான் ஒரு சவாரி குதிரையாக இருந்தேன், ஆதிக்க சமூகத்தால் நான் வழிநடத்தப்பட்டேன், இந்த அரசியலமைப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அதை கொளுத்துவேன் என்று சொன்னார் அம்பேத்கர். தந்தை பெரியார் எனக்கு நெஞ்சிலே முள் தைத்திருக்கிறது, கருவறைக்குள் அனைவரும் சர்ச்சைகள் ஆகலாம் என்பதை நடைமுறைப்படுத்தாமல் போகிறேன் என்று பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அதற்கு என்ன காரணம்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் விட உறுப்பு 13 சொல்லுகிறது, என்ன சட்டங்கள் நடைமுறைப்படுத்தினாலும் கஸ்டம்ஸ் வழக்கம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் அங்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் மதத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமமாக ஒரு தோழன் அமரக்கூடாது. பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் சமமாக அமர்ந்தால் அவனுக்கு தீயிலே சூடிட வேண்டும் என்று மனு தர்மம் சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த நூல் இன்னமும் தடை செய்யப்படவில்லை. பெரியோர்களே, காலையிலிருந்து பேசியவர்கள் இந்த ஒளிபெருக்கி ஒரே மாதிரி வைத்து பேசினார்கள். அண்ணன் ஹென்றி அவர்கள் நிமிர்த்தினார், நான் நிமிர்த்துகிறேன். அரசியலமைப்பு சட்டமும் இந்த ஒளிபெருக்கியும் ஒன்றுதான். இங்கே வாழுகிற மக்களுக்கு தகுந்த மாதிரிதான் அரசியலமைப்பை நாம் மாற்ற வேண்டும். அதன் தொடக்கம் இந்த மண்ணிலிருந்து தொடங்க வேண்டும். ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லி, வால்பாறையிலே ஒரு சிறுத்தை, கருவுற்றிருக்கிற சிறுத்தை அடிபட்டு கிடக்கிறது. உள்ளே இருக்கிற சின்ன சிறுத்தை குட்டியை அந்த பகுதியில் இருக்கிற தனியார் பள்ளி ஆசிரியர் எடுத்து வளர்த்திருக்கிறார். அந்த குழந்தைக்கு, சிறுத்தை குட்டிக்கு உணவளிக்கிறார், பால் ஊட்டுகிறார். ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 3 ஆண்டுகள் தினந்தோறும் அந்த பள்ளிக்கு செல்லும் போது குழந்தையை அழைத்து செல்லுவது போல் அந்த சிறுத்தை குட்டியை அழைத்து செல்வார் அந்த ஆசிரியர். 3 ஆண்டுகள் போது பெரிய உருவம் ஆகிவிடுகிறது அந்த சிறுத்தை. அருகேமலை இருக்கிற பெரியவர்கள், சான்றோர்கள், ஊரார்கள் எல்லோரும் புகார் அளித்து வனத்துறை வால்பாறையிலே இருந்து உலகை மண்டலத்துக்கு அருகாமையிலே கொண்டு போய் விட்டுவிடுகிறார்கள் அந்த சிறுத்தை குட்டியை. ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 6 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் வால்பாறையிலே அந்த பள்ளி ஆசிரியையினுடைய கதவை புரண்டுகிறது ஒரு சத்தம். அவர்களுக்கு தெரியவில்லை, மறந்துவிட்டார். ஆனாலும் அந்த சிறுத்தை குட்டிக்கு அளித்த தட்டை அந்த முன்பு இருக்கிற வீட்டுக்கு முன்பு அதே இடத்திலே வைத்திருக்கிறார். அந்த தட்டை எடுத்து வந்து மீண்டும் புரட்டுகிறது. ஆசிரியைக்கு நினைவில்லை, ஆனாலும் கதவை திறக்கிறார். 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் முடித்த பெரிய சிறுத்தை அந்த தாயின் மீது பாய்கிறது. அவள் அலறுகிறாள். ஆனாலும் அந்த பாய்ந்து தடவுகிற தடவல் குழந்தையின் தடவல் என உணர்கிறார் ஒரு நிமிடத்தில்.
பிறகு அதனை கொஞ்சுகிறார். தன்னிடமிருந்து பிரிந்து போன அந்த சிறுத்தை குட்டி தான் மீண்டும் தன்னிடத்திலே வந்து சேர்ந்தது என்பதை உணர்கிறார். பத்திரிகையாளர்களை அழைத்து, இதோ நான் வளர்த்திய சிறுத்தை குட்டி 6 ஆண்டுகள் கழித்து என்னை தேடி வந்திருக்கிறது. அந்த சிறுத்தை குட்டி அந்த தாயை அழைத்து புதருக்கு அருகாமையிலே சென்று தன்னுடைய 3 சிறுத்தை குட்டிகளையும் கொண்டு வந்து அதனுடைய காலடியில் சேர்த்துகிறது. என்னை காப்பாற்றியதுதான் இந்த தாய் என்று அந்த தாய் சிறுத்தை குட்டி தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லுகிறது. இந்த நேரத்தில் ஏன் சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய அம்பேத்கர், என்னுடைய தந்தை பெரியார், எங்களுடைய மகாத்மா காந்தியடிகள் தங்களால் இயன்றதை இந்த சமூகத்தை காப்பாற்றி நம்ம கையிலே கொடுத்து சென்றிருக்கிறார். சிறுத்தை குட்டிகளை போல நாம் அவர்களில் உருவங்களில் தான் பார்க்கிறோம் அம்பேத்கரையும் காந்தியடிகளையும் பெரியாரையும். நாம் 1000 பெரியாராக, நாம் 1000 அம்பேத்கராக மாற வேண்டிய காலகட்டம் இது. சிறுத்தை குட்டிகள் எப்படி தன் தாயை பார்த்து காலை நக்கியதோ அதே உணர்ச்சியோடு நாம் பிறந்து வளர்ந்த இந்தியாவை காக்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். அந்த உறுதிமொழி சென்னையிலே இருந்து, தமிழகத்திலே இருந்து தொடங்கட்டும் என்று அனைவரின் உள்ளங்களிலும் இந்த எண்ணத்தை விதைக்கிறேன். நல்வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Now, a small information. The dinner is being provided for the delegates who have come from other districts. I would like to request to receive from the dining hall. And yes, moving on to the end point of this lawyers conference, it was not only the sharing of thoughts and knowledge, but also knowing each other and having an intellectual connection today. And with all your loving smiles and most valuable time, I thank each and everyone for making this lawyers conference a huge grand success. Thank you so much, dear all. Here, yes, you can give a huge round of applause. This is for me. For the lawyers conference, for you, each one of you, the law students, lawyers, and whoever have been the part of the workers, volunteers, ALCs, volunteers, juries, everyone here, I would like to present my thanks. And now, hope to meet you with all the another intellectual meet. Until then, this is Advocate Lakshmi Raja signing off to meet you with the other wonderful evening. Ladies and gentlemen, have a great evening. Thank you. Nandri, Vanakkam. Thank you. Requesting all the state committee members of All India Lawyers Council to come on the stage, please, for a group pic.